மக்களுக்கு அடுத்து உறுப்பினர் விடுமுறை. முதல்வர் அவர்களே, நான் குழப்பம் முதல்வர் அறிவித்தல்ல ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்களோ நான் யோசிக்கிறேன். என்ன விஷயம்? அன்றைக்கு சபை தலைவரமா போனதே உங்களோட பிரிவுக்கான 2 OS உத்தியோகத்தர்கள் எடுக்கிற சம்பந்தமான அறிவித்தல். நீங்க முதல்வர் அறிவித்தல்ல அறிவிப்பதாக சொன்னபடியால்தான் நான் இதுவரைக்கும் எதுவும் குழப்பமா நல்லபடியா இருந்தது. ஆனபடி இப்ப 8 நாள் தண்ணி கொடுத்து ஆராய்ச்சியை நான் கூப்பிட்டு ஐயா தண்ணி தான் கேட்கலுமா அன்றைய குழப்ப விஷயத்தை அவரை சொல்லிட்டேன். 2 பேர் எல்லாருக்கும் தெரியும். நீ போறவங்க சொந்த குழப்பினா இது தாண்டி போட்டு அது அந்த எல்லாம் எனக்கு இலவச குழம்பு அவனுக்கு முடிவுக்கு தான் முடியுது. ஆனா இப்ப தண்ணி முடிஞ்சது போதும் வைக்கிற காசுக்கு தண்ணி முடியுங்க. ஒரு சீனியர் OS ஸ்டாஃப நாங்க என்ன கூப்பிட்டு நீங்க எடுத்துதான்னு சொல்லி நான் எத்தனை நேரம் உங்க பர்சன் நான் கேட்டுட்டேன். நீங்க எடுத்து பாருன்னு சொல்லிட்டீங்க. முதல்வர் அமைச்சர் அப்படிதான் சொல்லிட்டீங்க. கேட்டா இல்லையா அதுலயே சின்ன பிரச்சனை இருக்கு. அது தொடர்ந்துனா இப்ப பெரிய விவாதமா போகும். அந்த விவாதத்தை பேருந்து செய்வோம். அந்த தயவு செய்து நீங்க அறிவித்த ப்ராமிஸ் பண்ணின முதல்வர் பகுதிக்கான 2 OS ஸ்டாஃப எப்ப எடுத்தீங்கன்றது இப்ப ப்ராமிஸ் பண்ணுங்க. முதல்வர்களே, கேட்டது சம்பவமாக கடந்த கூறியிருந்தீர்கள் பார்த்திருந்தார்கள். அந்த சமயம் எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு அது யாரா இருந்தாலும் எந்த அது வசதி வளர்த்தவா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அவரை கௌரவித்து விருந்தளித்து அனுப்புவதுதான் எங்களுடைய தமிழருடைய பண்பாடு. அந்த வகையில இந்த சபை நடவடிக்கைகளிலே அந்த நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்குரிய ஒழுங்கு முறைகளை செய்கிறது செயலாளர் பகுதி. அந்த வகையில அன்று நடந்த அந்த சந்திப்புக்கு அந்த கனடிய தூதுவர் வரவிருக்கிறார். ஆனால் இங்கே ஒழுங்கமைப்பு அங்கே இல்லை. முன்னுக்கு அந்த வரவேற்பு வாசலுக்கு முன்னால ஒரே குப்பை, இந்தியா வெளியில இருக்கிற குப்பையோட கூட கிடக்கு. அந்த குப்பையை நடக்கின்றன. அடுத்ததாக தூதுவர் வந்திருக்கிறார். இங்கே செயலாளர் பகுதியிலிருந்து எல்லாம் அனுப்பியாச்சு. என்ன டீக்கு மாவும் சுடுதண்ணியும் கொடுத்தாச்சு. அவ்வளவுதான். அங்கே அந்த சேவ் ஆகல இல்லை. கப்பன் சோ முதல் கப் போகுது, பின்னால சோறு. அவர் டீ குடிச்சா பின்னால போகுது. அவர் குடிச்சா பின்னால அது போகுது. அதுக்கு பிறகு நல்லா சரி. அப்ப இந்த இந்த வேலையை யார் பார்க்க வேண்டிய வேலையை மயனுடாத ஆடையாளர் செய்யுங்க. இந்த பகுதி எந்த பகுதி செய்ய வேண்டிய நாங்கள் அந்த செயலாளர் பகுதி செய்ய வேண்டியவே நாங்க போய் கேட்டோம். உண்மையிலே அவர்களுக்கு அந்த கௌரவ குறைவா இருக்கலாம். எளிய தூதுவர் வந்து தீ கொடுக்கிறது கௌரவ குறைவா இருக்கலாம். ஆனா நான் போய் கேட்டது எங்களுடைய பண்பாடு. வந்து வாரது வந்து மாணவர் சபைக்கு ஒரு நாட்டில இருந்து ஒரு தூதுவர் வார அவரை கௌரவிச்சு அனுப்புறது எங்களுடைய கடமை. அது மாநகர சபை ஊழியர்களாக இருந்தாலும் சரி, உறுப்பினர்களாக இருந்தாலும் உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நாங்கள் வழியனுப்புவது கௌரவமா வழியனுப்பது கடமை. அந்த வகையில் செயலாளர் அந்த கேட்டபொழுது எங்களுக்கு இந்த வேலை இல்லை. கேட்டது அவருடைய அந்த கௌரவம் அந்த கொடுக்கறதுக்காக சொல்ல வரையில வந்துட்டேன். இங்க ஸ்டாப் இல்ல ஒரு தடவை நிக்கிறேன். அவன் ஜீவோடு இல்லை. அப்ப அதுக்கான கேட்க போய் இல்லை வரையலாம், நாங்க வரையலாம். எங்களுக்கு அந்த வேலை இல்லை. ஆனா அப்ப வச்சிருக்கா வேண்டது உறுப்பினர் அதை போய் வைக்கிறது நாங்க போறோம். நாங்க போகக்கூடாது, நாங்க போறோம் உள்ள இந்த விஷயம். அப்ப ஆக இதை கவனத்தில் எடுங்க கொஞ்சம். நாங்க அவரை கௌரவத்தை குறைக்க அவர்களுடைய அதாவது ஒரு நாட்டின் அரசின் சம்பளம் வாங்குறோம். அந்த அரசுக்கு கௌரவ குறைவு ஏற்படும் அளவுக்கு இருக்கக்கூடாது.
அந்த வகையில இதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொண்டு கேட்டுக்கொள்ளும். இதுல மதிப்புக்குரிய கௌரவ உறுப்பினரை வந்து சில விஷயங்களை ஏற்றுக்கொண்ட விவாதத்தில் நான் இந்த விஷயத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கேன். அப்ப ஆகவே ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் உண்மையாக இந்த விடயத்தில் எதிர்கட்சியினர்களை பார்த்து நீங்கள் இந்த விடயத்தில் புறக்கணித்திருக்காங்க. எல்லாருமே தெரிந்தவர்களுடைய அந்த தூதர் வயதை நான் உங்களை காட்டினா நீங்கள் அதுக்கு நிறைய விளக்கம் சந்தனங்கள். சரி, இப்ப நான் இதை நான் ஆன்மீக கதைக்காம இப்ப நான் அடுத்த விஷயம் என்னன்னா, இன்றைக்கு சாதாரணமாக என்ன விஷயம் கதைக்க போறீங்க? முதல்வர் நான் முடிஞ்சதுக்கு நீங்கள் இப்ப இந்த விவகாரத்துல இப்ப நான் முதல்வர்களாக ஆணையத்தையோ அல்லது செயலாளர்களோ நான் முதல்வராக இருக்கிறேன் என்றால் சாதாரணமாக எங்களுடைய சபை நடவடிக்கைகளிலேயே எங்களுக்கான சபை நடவடிக்கைகள் அது மாதிரி எங்களோட மாநகரத்தினுடைய அலுவலர்களுக்கு ஒரு 2 உத்தியோகர்களை கேட்டு 2வது கூட்டத்தோட வந்துருக்கேன். இந்த 2 கூட்டத்தோட சாதாரணமாக நியமிக்க முடியாது. இதுல என்ன கஷ்டம் இருக்கு மாநகர சபைக்கு தெளிவாட்டோம். ஏனென்றால் இந்த ஒரு சாதாரண சபைக்குள்ளே ஒரு 2 பேரை அமல்படுத்த முடியும் என்று சொன்னார். 2 உத்தியோகர்களை வந்து என்ன போட்டோவுக்கு எடுக்கிறது 6,00,000 தீவிரத்து 6,00,000 பல விஷயம். அப்ப இது ஒரு சாதாரண ஒரு விடயம். மாநகர சபை இது வந்து வேற அப்பாயின்மெண்ட் இல்லை, கவுன்சில் அப்பாயின்மெண்ட். அப்ப கவுன்சில் பேர் ஆணையாளர் அது பொறுப்பு. அப்ப ஆணையாளர் வந்து அந்த விஷயத்துல சாதாரண இதை வந்து 2 பேரும் தரப்படியா நாளைக்கு பஸ்ல போயிட்டு இருந்து சுகாதாரத்துல இருந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கு வழியில எவ்வளவு ஆளுநர் தேவைப்படுது. அப்ப இதை தீர்க்க முடியாது. அப்படி அதை தீர்க்க போறீங்க இல்ல இது எந்த தடையா இருக்கு? யார் தடையா இருக்கு? இது சம்பந்தமாக ஆணையாளரோட கருத்துக்கள் இருக்கிற ஆளுநர்ல கூறப்பட்டிருந்த கூறப்பட்டிருந்த ஆளுநர்களே நாங்கள் ஏற்கனவே 25 அலுவலக உதவியாளர்களுடைய 38 அரணி இருந்தவங்க 38 பேர் கடமையாற்றிருக்காங்க. அந்த பட்டியலை நாம் வழங்கியிருக்கிறோம். அந்த 2 பேரை தெரிவு செய்திருக்கிறோம். அதன்படி நாங்கள் ஒரு ஆளாக கொடுத்திருந்தாங்க, ஒரு ஆளை மாற்றி சொல்லி பேசியிருந்தாங்க. அதை நான் கொடுத்துருக்கேன். ஆனால் கடந்த சபையில் விடத்தியக ஆளுநர்களுடன் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தோம். அந்த கோரிக்கையை நாங்கள் சபை கூட்ட தீர்மானம் கொண்டார். ஆளுநரை அனுமதிக்கிறாங்க மேலதிகமான மகளுக்கு செய்ய அந்த ஆளுநர் வேறு ஆளுநர் இல்ல குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். முதல்வர்களாக இதுல கேட்கப்படுறது இதுல இந்த டீ ஊத்துறதுக்கும் இந்த சேவை பண்றதுக்கும் சாதாரண நாட்கள்ல வந்து இந்த அலுவலகத்தை செய்யற வேலைகளுக்கு தான் ஆட்கள் தான் இப்ப கதைச்சது. அதைத்தான் இப்ப கௌரவ உறுப்பினர் அவர் முன் வச்சாரு. சபை தொடங்கப்பட்டு 13ஆம் தேதி, இன்றைக்கு 15, 16 நாங்க ஒரு மாதத்தை கடந்துட்டோம். ஏன் இந்த பகுதிக்கு இந்த சுகாதார தொழிலாளர்கள் உள்ள 2 பேரையும் இன்னும் விடுவிக்காம இருக்கிறீங்கன்னா நான் நினைக்கிறேன் அந்த கேள்வியாக முன்வைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 2 பேர் இங்கே கடமையாடி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு ஆள் கிடைக்கின்றதுதான் கடமையில் இருக்கிற சிக்கல். அதை விட மேலதிகமாக பெருக்கப்பட்டதுதான் 2 பேர். அதுக்கு நாங்கள் 2 பேர் பட்டியலை கொடுத்துருக்கிறாங்க. அதில் அவரோட முதல்வர் உங்களுடைய நீண்ட வார்த்தையில் மேலதிகமான ஒரு ஆளை தர முடியுங்கிறத கௌரவ முதல்வர்களாக ஆணையாளர் அவர்களிடம் நான் கேட்க விரும்புவது, நீங்கள் வழங்கிய பட்டியல் வந்து ஓஎஸ் சர்வீஸ், அதாவது பழைய கேகேஸ் போமா இல்லையான்றத ஆணையாளர் முதல்வர்களாக ஆணையாளர் தெளிவுபடுத்துவாரா? ஓஎஸ் சர்வீஸ்ல இருக்கிற மட்டும்தான் தெரியலாண்டு நீங்க அடம்பிடித்திருக்கிறீங்க, உண்மையா இல்லையா? நான் அடம்பிடித்தேன் சொல்ல பயன்படுத்துவதன் காரணத்தை உங்களுக்கு சொல்றேன். ஓஎஸ் சர்வீஸ்ல இருக்கிறாங்க மட்டும்தான் தர முடியும் என்று சொல்ல அவர்கள் சில பேர் நாங்கள் இருக்கிற வேலையிலே இருக்கிறோம், இதுக்குள்ள வந்ததற்கு தங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு சொல்லி இருக்கிறோம். ஆனால் சில இடங்களிலே சுகாதார தொழிலாளி அப்பாயின்மெண்ட்ல இருக்கிறாங்க, ஓஎஸ் ஆக இருக்கிறாங்க. ஏற்கனவே சபையிலே 3 சுகாதார தொழிலாளி அப்பாயின்மெண்ட்காரர்கள் சபையில ஓஎஸ் ஆக கடமையாக்கிய சபையில நாங்கள் இருந்தனால் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். இதுக்குள்ள இருக்கிற 6 உறுப்பினர்கள் இருந்திருக்கிறோம். தெரியாத ஆட்கள் இல்லை. அவர் கமிஷனர் ஐயாக தெரிஞ்சிருக்கும். ஓஎஸ் சர்வீஸ மட்டும்தான் தருவேன், சுகாதார தொழிலாளி இருக்கிற தரமாட்டேன்னு சொன்னா இதுவரைக்கும் சுகாதார தொழிலாளி அப்பாயின்மெண்ட்ல இருந்து ஓஎஸ் வேலை செய்கிறார்களே அவர்களை தங்களுடைய அப்பாயின்மெண்ட் வேலை செய்யறதுக்கு இந்த சபை ரெடியா? ஓஎஸ் அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் சபைக்கு தர முடியும். ஆனால் ஓஎஸ் அப்பாயின்மெண்ட் இல்லாத சுகாதார தொழிலாளிகளை ஓஎஸ் அப்பாயின்மெண்ட்ல மெத்தடுகள்ல வேலைக்கு போட இயலும்.
அப்படி என்று சொல்லி என்ன பிரச்சனை இருக்குது. அது அவர்களை நீக்கிவிட்டு அல்லது அவர்களுடைய வேலைக்கு செல்ல விட்டுட்டு ஓஎஸ் அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் தரட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதை விட்டுட்டு தங்களோட ஆபீஸர்லயே ஓஎஸ்லயே உடனே சொல்ற டிரைவர் வந்து டிரைவர் சர்வீஸ் இல்லை, சுகாதார தொழிலாளி அப்பாயின்மெண்ட் அவரை டிரைவரா வச்சுக்கொண்டு அவர் செயல்படுத்த முடியுமா இருந்தா எங்களுக்கே சுகாதார தொழிலாளி ஓஎஸ் அது சாமி சொன்னாங்க. நான் கேட்கறதுக்கு பதில் நீதியா நியாயமா கேட்கிறேன். இது பிள்ளைன்னு சொன்னா மேல வெளியேற்ற இல்ல இல்ல கேட்டது பதில் சொல்லுங்க. வெளியேற்றா கேட்க இல்ல நான் கேட்கறது பிள்ளையான்னு சொல்லுங்க. தயவுசெய்து இந்த கூட்டத்தை நடத்துங்க. இப்ப மாறி 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 உங்களுக்கு வைக்கிற கதை கொண்டு வந்தா இனி மழை வளர்ந்தது, தண்ணூத்தி மழை வளர்ந்தது, புயல் நடக்குது, வாய்க்கால் கட்ட வேணும், வேலை இருக்கு. மாறி மாறி இங்க பாருங்க. கௌரவ முதல்வராக முன்னாள் பிரதிநிதியாளர்களே, நான் கேட்டது இங்கே வேலை செய்கிற ஆட்களை திருப்பி அது சம்பந்தமா ஏடிஎம்களை சேர்த்து கலைஞர்கள் கூட்டத்தை நடக்க விடுங்க. ஐயா ஏனே கலைக்க நான் கோரிக்கை மெதுவாத்தான் கேட்கிறேன். போல தயவு செய்து அந்த 2 ஓஎஸ் ஸ்டாஃபை பெறுவதற்கான உத்தரவை பிறப்பிக்க இங்கே சொன்னா சம தீர்மானம் எடுத்துட்டாரா நீங்கள் அதுக்கு பிறப்பிக்கிறோம்னா 2 ஓஎஸ் முதல்வர் பகுதிக்காக ஸ்பெஷலாக நியமிக்கிறதுக்காக நான் முன்மொழிகிறேன். வேணும்னா எல்லாரும் கேளுங்க, இல்லைன்னா வாக்கெடுப்பு போவோம். நியமிக்கிறதுக்காக நான் முன்மொழிகிறேன். கௌரவ உறுப்பினர் மராமத்து கொடுத்த முன்மொழிச்சிருக்கிறேன். சம தீர்மானமா உங்களுக்கு ஆணையாளர் ஒரு சில கருத்து தெரியப்படுத்து. மேலதிகமாக கோரிக்கை நாங்கள் நடைமுறையில் இருக்கிற சிக்கலை முதல்வரோட கதைச்சிருக்கிறோம். அதாவது 25 ஆளுநர் 38 பேர் இருக்கிறவங்க 38 பேர் செய்யவே சரியில்லை. 38 பேர் முதல்வர் நியமனத்தில் வந்தாங்கன்னா நீதிமன்ற அந்த 38 பேர் விடுதலை இன்னும் 2 பேரை நாங்கள் தொழிலாளியை கொண்டு போட்டால் எங்களுடைய காலத்தை விட இன்னும் 2 பேர் கூட வர வேண்டும் என்பதை தெளிவுபடுத்திட்டு முதல்வருக்கு இந்த அனுமதியை நான் பெற்றுக்கொண்ட நான் தெளிவுபடுத்துகிறேன். அதற்கு அவர் ஒருவர் அது செயலாளர் வேலைக்கு தான் வந்து நிக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி அந்த பேரை சொல்ல விரும்பல. அதனாலே ஒரு குழப்பம் ஏற்பட்டது. இந்த ஆணையாளர் மட்டும் சில முதல்மன்றவர்கள் இல்லை, அவர் வந்து அவர் தந்த ஒரு சகப்புறால் நான் இங்கே நிக்க மாட்டேன் என்று சொல்லி சொன்னவர். அதனாலதான் குழப்பம். இருவரும் காலங்களில் நாங்கள் அது சம்பந்தமா சரியான எடுத்து போட்டு முதல்வர்களே நாங்கள் எக்ஸ்ட்ராவா 37 பேர் 9 பேர் 40 பேர் எடுக்க சொல்ல இல்லை. இருக்கிற ஆட்கள்ல இந்த வேலை விரும்புறாங்க, இந்த வேலை விடாம தாங்க விரும்பின ஓஎஸ் கார்டுல 2 பேரை போட அந்த ஓஎஸ் கார்டு ஆட்கள் தான் வர மாட்டாங்க. வேற ஆட்கள் வர மாட்டேன்னு சொல்லல. இப்பவே விரும்பினா இன்றைக்கு கூப்பிட்டா கூட வந்து தேர்தல் உதவி அந்த 38 பேர்ல தான் என்ன லிஸ்ட் வந்தது. ஒரு ஆளே எடுக்க 38 பேர் கேகேஎஸ் ஆகலாம் ஓஎஸ் ஆகலாம். வேற தொழிலாளர் சுகாதார தொழிலாளி எப்பயுமே இல்லத்தானே இல்லத்தானே. ஆனா சுகாதார தொழிலாளி எத்தனை பேர் ஓஎஸ் நிக்கணும்? அவர்கள் ரெடி, வாரத்துக்கு ரெடி. நீங்கள் எடுக்க ரெடி இல்ல, உங்களுக்கு மேல இல்லைன்னு சொல்லுங்க. சபை தீர்மானம் போட்டு முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சிருக்கு. இதை நீங்கள் தான் ஏற்கனவே இருவர் இருக்கணும். ஒரு ஆள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆராய்ச்சி அவரது உடல்நிலை தரலாம். தயவு செய்து நான் சொல்றது நீங்கள் போன சபையில மெம்பரா இருந்தால் 5 பேர் இருந்தவன் இல்லைன்னு சொல்லாதீங்க. 5 பேர் இருந்தவன் இங்க சபையில ஸ்டாஃப் நாங்க வெளியே எடுக்கவே இல்லை, அடோக்காக எடுக்க. அப்ப நாங்கள் அடோக்காக இருந்தது கேஷுவல் ஸ்டாஃபா இருந்தது. இப்ப கவர்மெண்ட் ஆயிடும். அவரை வேற வேற இடங்களில் பிரித்து விட்டு இருக்கு. அவர்களிலே 2 பேர் மாறதுக்கு இப்ப இன்றைக்கு கூப்பிட்டா கூட இந்த சபைக்கு மத்திய அரசு வருவாங்க. அதுக்கு நீங்க மெனம் வைக்கணும். நீங்க மெனம் வைக்காம
இல்ல வெளியிடம் இல்ல நீ ஓஎஸ் ஸ்டாஃப் மட்டும் காட்டுறீங்க. உங்களுக்கு ஓஎஸ் ஸ்டாஃப் மட்டும் தான் இங்க ஓடலாம் சொன்னா கமிஷனருக்கு எப்படி ஒரு சுகாதார தொழிலாளி ரயில்வே நினைக்கணும்? ரயில்வே காலையில் வாங்கிக்கோ அவர் அன்றைக்கு டீச்சிங் வாங்கணும். இந்த கமிஷனர் விட வராரு. கௌரவ முதல்வர் அவர்களே, எனது தாழ்மையான அறிவிக்கப்படவில்லை என்று அதே போல கல்லுண்டாய் வெளியிலும் பிரச்சனை நடந்தது. அப்பொழுது சில உறுப்பினர்கள் மட்டும்தான் அங்கே சென்று உரையாடி அவர்களுடன் போராட்டக்காரர்களுடன் வைத்தார்கள். மற்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது. அவர்களும் வந்து கலந்திருக்கலாம். அவர்கள் அங்கே கலந்திருக்க செல்லவில்லை. ஆகவே இந்த மாநகர சபையில் நடக்கின்ற அனைத்தையும் நாங்கள் 42 பேரும் உறுப்பினர்களாக இருக்கின்றோம். ஆகவே என்னென்ன நடக்கிறது, என்ன நடக்க போன்றது குரூப் ஒன்றை உருவாக்கி அதில் இன்றைய திட்டம் என்ன அல்லது எதிர்காலத்தில் நாளைக்கு நடக்க போகுது என்பதை எங்களுக்கு அறிவித்து எங்களுக்கு தெரியப்படுத்துவது மிகவும் நல்லது என்று ஒரு அறிவித்த உங்களுக்கு தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இது சம்பந்தமா அங்க நேர்ல களத்துல நின்றார்கள். சுவாமியோட குழு தலைவரும் மராமத்து குழு தலைவரும் தான் இது சம்பந்தமா இந்த விடயத்தை கலந்து ஒரு நிமிடம் கௌரவர்களே, இது சம்பந்தமா எனக்கு இந்த மராமத்து குழு குழு தலைவராக இருக்கிற சார்ஜன் மாயவனாக இந்த தகவலையை எனக்கு தெரியப்படுத்தினவை என்னென்றால் கல்லுண்டாய் பற்றியதுன்னு சொல்லி உடனடியாக அந்த இடத்துல நான் தான் நிறைய அனுப்பினேன். இது சம்பந்தமா நீங்களும் 45 பேரும் தகவல் அறிஞ்சு நாங்கள் போக யாருக்கும் எந்த தடையும் இல்லை. எல்லாருமே நீங்களோட சுதந்திரமான மாநகரத்தின் கல்லுண்டா சம்பந்தமான பிரச்சனைக்கு நீங்கள் அந்த உங்களோட முகம் கொடுத்து நீங்கள் சரியான தீர்வுகளை மக்களுக்கு கொடுக்கறதுக்கோ முதல் வழி செய்த அந்த டீச்சர் யாருக்கு எந்த தடையிலே எல்லாம் சுதந்திரமா போய் நீங்கள் 45 உறுப்பினர்களும் எந்த அனுமதி பெற்று மாணவர் அன்றைக்கு அவர் கௌரவ உறுப்பினர் அபிலன் உண்மையிலே அவர்களுடைய என்னோட தொலைபேசி அழைப்புகள் விட்டு நான் அவரை அனுமதிச்சேன். அப்படி நீங்கள் ஒரு என்னோட கேட்காமைக்குள்ள கனடிய தூதுவரையும் கொண்டிருக்கிறது இளைஞர் வருங்காலங்கள்ல நீங்களும் அப்படி உங்களுக்கு நாங்கள் போகணும் கலண்டா வாங்கணும் கலண்டாக தெரிகிறது கலவி இல்லை. அதனால உங்களுக்கு வினோதன் மட்டும் உங்களுக்கும் மக்கள் நீங்க போட் பண்ணி முறை மக்கள் இந்த பிரச்சனை கலக்கிறபடியா நீங்களும் அந்த இடத்துல கலவிஜயம் சேர்ந்து 45 பேரும் அது சம்பந்தமான தீர்வுகள் மற்றது முன்னாயத்தமாக செய்யக்கூடிய இதுகளுக்கு நிர்வாக உத்தியோகர்களுடன் நீங்கள் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. நீங்க மெம்பர் போறீங்களோ எனக்கு ஒரு முன்னாள் தந்தது நான் இப்படியில கலந்து வரேன். எனக்கு 2 பேர் கலந்து அறிவிக்கிறேன். நீங்களும் மாறிட்டு இப்படி நடக்குது இதே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எங்களை தகவல் இருந்தால் நாங்களும் கூட என்ன செய்வோம் எங்களுடைய நிர்வாக உத்தியோகத்தோடு கொண்டு அதுக்கு அடுத்த சம்பந்தமாக உடனடியாக நடந்து நிறுத்துறதுக்கும் 2 உறுப்பினர்களும் 2 பிரதிநிதிகளும் அந்த நேரம் கொழும்புல நின்றவர். நான் ஞாயிற்றுக்கிழமை ஒப்பினர்களாக போகிறேன். அந்த இடத்துல ஆணையாளர் இன்ஜினியர் 2 உறுப்பினர்கள் உடனடியாக தான் எனக்கு தகவலை தந்தார்கள். எல்லாருக்கும் எங்களை கட்சி தான் கட்சி சார்ந்து சொன்னாங்க. எனக்கு தகவலை தந்து நாங்கள் பொறுப்பாக செயல்பட ஒன்று கேட்டது நம்ம பார்த்தோம். போனாலே நீங்களும் அப்படி தீவட்டிய இடமோ முன்னு நடக்குது எனக்கு நீங்கள் அறிவித்தல தான் போய் பிரச்சனைக்கு நீங்களும் அந்த காலத்தில் நின்று கூட சேவை செய்யறதுக்கு மாநகர முதல்வர் நான் உங்களுக்கு அனுமதி தரேன். அன்றைக்கு அந்த கல்லுண்டாவளி முதலாவது எரியும் போது அதுதான் எரியும் போது கௌரவ உறுப்பினர்கள் குழந்தைப்படி தலைவர் கௌரவ உறுப்பினர்கள் போனது ஒரு கட்சிக்காரர்கள் போனதெல்லாம் அதிகாரம். ஆனால் அதற்கு முன்பதாகவே நான் இரவு 11 மணிக்கு முன்பாக வந்து 10 ஸ்டார்ட் பண்ணிட்டு 10 அளவில் நாங்கள் உடனடியாக அந்த இடத்துல போகும்போது எம்டிபியினுடைய தேசிய மக்கள் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தான் முதன் அந்த இடத்துக்கு அவர் இணைந்திருக்கார். அந்த நாங்கள் உடனடியாக வட்டார உறுப்பினர் மனுஷிகர் நரேந்திரன் என்பார் நாங்கள் 7 பேர் அவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடம் அதை வந்து அந்த பவுசர் என்னுடைய கடையினுடைய பவுசர் பெரிய பவுசர் இல்லாட்டியும் அந்த பவுசரை தண்ணி தாங்கி அதில் 2 பேர் தான் கஷ்டப்படுகிறார். நாங்கள் அந்த இடத்துல போய் ஏன்னா அவர்கள் அந்த நெருப்பு உலகம் வந்துகிட்டு போது நாங்கள் அந்த கோசை பிடிச்சி நாங்கள் அந்த சில பயிற்சியில் எடுத்துருந்தோம். அந்த கோசை பிடித்து நாங்கள் அனைத்து வாரம் சேர்ந்து இந்த விவரமே நாங்கள் சொல்லலை. ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் 12 கண்கள் எல்லாம் எரிய வைக்கிறது புகையில் வந்து எரிய வைக்கிறது நாங்கள் அந்த இடத்துல அப்போ அந்த இடத்துல நான் அதுலேருந்து மேலுக்கு கால் பண்ணுறது யோசிச்சினேன். ஆனால் நாங்கள் யோசிச்சினா என்னன்னு சொன்னார் அப்போ நீங்கள் அனுமதி எடுக்கலைன்ற விஷயம் இருக்குன்னா அன்றைக்கு நள்ளிரவு 11 மணிக்கு ஒரு பண்புகளுக்கு போன் எடுக்கிறது ஒரு நாகரிகமாக இருக்காதுன்ற அடிப்படையில் தான் நாங்கள் அதை தெரியப்படவே இல்லை. அப்புறம் காலையில் அவர்கள்
வந்து 1.5 மணிக்கு பிடிக்க முடியாதுன்னா நான் அதை நிற்க முடியாத சூழ்நிலை இருந்தால் நான் வெளியே நின்றுனாங்க. அதுக்கு பிறகு அவர் உறுப்பினர்கள் அவங்க போனவர்கள் நான் பெரிய பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைம் வந்து நம்மளுக்கு நான் தொலைபேசி எடுக்க முடியாத சுரியரன் அவர்களே, நான் பெண் முதல்வராக யாழ் மாநகரத்திற்கு நீங்கள் எந்த நேரமும் விபத்து நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டியது கூட பொறுப்பு. நீங்க சாமியில எனக்கு 12 மணிக்கு நிறுத்தி மக்களுக்கு ஏதாவது காரணம் நடக்கிற எந்த விஷயங்கள் தான் மக்கள் என்ன தெரிவு செய்யலாம். நீங்க தொலைபேசி எடுத்து எனக்கு எந்த நேரமும் மக்கள் பிரச்சனை சார்ந்த விடயங்களை என்னோட வாங்கி கொண்டு இந்த தடைங்களை நீங்கள் தெளிவா அப்படிங்கும். நீங்க போன டேட் என்னன்னு சொல்லிடுமா? நீங்கள் முதல் நாள் 21 நடந்தது, 28, 29 நடந்தது. 21 நேரடியாக களவியத்தில் நான் பிரதி முதல்வர் ஆணையாளர் 21 நீங்கள் ஒருத்தரும் ஒருத்தரும் பெறவில்லை. 22 முதல் நாள் நடந்த அந்த விபத்தில் விபத்தில் நான் ஆணையாளர் இன்ஜினியர் பிரதி முதல்வர் அவர்கள் எல்லாரும் அந்த இடத்தில் சென்றிருக்கிறாங்க. இது 2வது தடவை நடந்தது. 28, 29 நடந்தது. அதற்கு முன்னரும் என்னுடைய தேர்தல் பிரச்சார பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் கூட பிரச்சார பணிகள் நடைபெற்றிருந்த காலப்பகுதியில் கூட பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அன்றைய கூட 11 மணிக்கு அது காக்கதி தெரியுமா கூட சேர்ந்து நாங்கள் அதில் கௌரவ முதல்வர்களே, அழைத்து கொள்வதற்கான ஒரு வசதியை எங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டு தருமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். 11 மணிக்கு போதான உறுப்பினர்னா மற்றவரும் அவருடன் சேர்ந்து இணைவதற்கு அந்த தொடர்பாடு நாம் அந்த நிகழ்வு போடுறது காய்கிறாங்க. அதனால இந்த தகவலை எங்களுக்கு ஒரு உருவாக்கி குழு கொண்டு கைமாறப்பட்டால் விரும்பியவர்களும் இணைந்து செயல்பட முடியும் என்று தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. ஆனா விஷயத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க. நான் கேட்டது நடத்துறீங்களே புரியாதான் நிக்கிறாங்க. 2 பேர் தீ போடுறது தாளிங்களா இல்லையா? ஏற்கனவே விஷயம் அல்ல. உங்களோட கருத்து செய்ய வேண்டிய விஷயத்துக்கு அவர்களே முதல்வருக்கு கருத்துணை விருது. ஆனா இது நிர்வாக பகுதி சம்பந்தமான பிரச்சனை. நான் அவர்களும் தொடர்போடு ஆணையாளருடன் கலைச்சிருந்தேன். எனக்கு ஒரு சண்டை வந்துச்சு. 2 பேர் நிக்கணும் தான். ஆராய்ச்சி இப்ப வைத்தியசாலை அவர் கிரேட்டான இப்ப கிரேட்டான நாகசீரி கையாட்டி கூப்பிடுமா பொதுச்சபையில ஒரு இளைஞனோ நீங்க கூட தேவை கூப்பிட்டா நீங்க உங்களுக்கு வருவர்களே ஆராய்ச்சி என்பவர் வந்து செங்கோலுடன் பாராளுமன்ற அதாவது அடிப்படை சட்டங்களோட அடிப்படை இங்க இருந்துதான் நான் பாராளுமன்றம் வரைக்கும் இந்த இதில் கொண்டு போகிறோம். செங்கோலை திரும்பி அது அவருடைய செங்கோலுக்கும் அது அளவில்லை. அதனால நாங்கள் கௌரவ முதல்வர்களே, ஒரு சின்ன விஷயம் உண்டு. அன்னைக்கு பார்த்தா நிதிக்குழுல இருந்து மாநில சபைக்குள்ளேயே ஊழியர்கள எனக்கு பிரச்சனை இருக்கு. தனியா ஆணையாளரை மட்டுமே குற்றச்சாட்டி பிரயோசனம் இல்லை. எனக்கு பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்க அந்த பிரச்சனைகளை முதல் தீர்த்து வச்சுட்டு பிறகு இந்த பேசிக்கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்றதை நான் முன்வைக்கிறேன். அதையாவது கதையின் விதத்துல மனஸ்தாபத்துக்குள்ளாயினா நான் பகிரங்க மன்னிப்பை கேட்டுக்கொண்டு, நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு அந்த ஒரு அம்மாவுக்கு காலில் புண்ணண்டு கடத்தண்ணி எழுதுற கதையாக போய் 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 பார்த்து கடைசியை செத்தவர்கள் கடத்தண்ணி எடுக்கலாம் என்று ஒரு நிர்வாக நடைமுறை ஜோக் போட்டிருக்கு. அதை மாதிரி இல்லாம எங்களுக்கு இப்ப சம தீர்மானம் போட்டிருக்கிறோம். சபை எதிர்க்கே இல்லை, வாக்கெடுப்பு தேவையில்லை. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் என்ன ஆவணம் செய்வீர்கள் என்பதை தங்களுக்கு என்னன்னு சொல்லிச்சோன்னா, எங்களுக்கு வந்து நாங்கள் கன குழுக்களை அமைச்சிருக்கிறோம். சுகாதார குழு எங்களுக்கு முக்கியமான 3 குழுவும் ஏனைய நிறைய குழுக்கள் இருக்குது. ஆனா இந்த குழுக்களுக்கு அப்பாற்பட்ட பெரிய ஒரு பிரச்சனை இந்திய ஆளணி பிரச்சனை. எனவே இந்த ஆளணிகளை ஒழுங்குபடுத்துற சம்பந்தமாக ஒரு ஆளணி உபசபை
ஒரு ஆளுநரை சம்பந்தமான ஒரு குழு வந்து எல்லா கட்சி சார்ந்த உறுப்பினர்களையும் உள்ளடக்கியதாக நீங்கள் நியமித்தீங்கள் என்று சொல்லிச்சுன்னா அதுல கன விஷயங்கள் ஆராயலாம். இவர்கள் சொன்ன கன பிரச்சனைகளுக்கு அந்த குழுவில தான் தீர்வு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை தயவு செய்து நீங்கள் கருத்துல கொண்டு ஆளுநி உபசபை அல்லது ஆளுநி குழு என்று சொல்லி ஒரு குழுவை நியமிக்கிறது கன பிரச்சனைக்கான ஒரு தீர்க்கமான முடிவாக இருக்கும் என்பது எனது தயவான ஆலோசனை. இந்த கருத்தை நான் வரவேற்கின்றேன். இந்த கருத்தின் அடிப்படையில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வதற்கான வழி இருக்கு. இந்த குழுவை உருவாக்குவதற்கு நான் முன்மொழிக்கிறேன். அதனால் ஆமதிக்கும் நீங்கள் நினைக்கின்ற தெரியவில்லை. ஏனென்றால் இந்த மாநகர சபை கூட்டம் என்பது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அது ஒரு வரவிலக்கணமே இல்லை. அவ்வாறான ஒரு கூட்டத்திற்கு உங்களுக்கு தெரியும் 2012ஆம் ஆண்டு இந்த மாநகர சபையில் ஒரு சிறந்த மாநகர சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறந்த ஆரணி உருவாக்கத்தை நாங்கள் செய்திருந்த நாங்கள் 3 எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர், 3 டாக்டர்ஸ், இதை விட ஆணையாளர், உதவி ஆணையாளர்கள் 2 பேர். எனவே இந்திய சபையில பார்த்தால் இந்த நடவடிக்கையில் ஒவ்வொன்றையும் கணிக்கப்பட வேண்டியது எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அதுல கதிரைகள் போடப்பட்டு இருக்கின்றதை ஒழிய என்ஜினியர் இல்ல, உதவி ஆணையாளர் இல்ல, அக்கவுண்டன்ட் இல்ல. இது முக்கியமான ஒன்று. இந்த சபை நடக்கின்ற போது செயலாளர்கள் இதனை கவனிக்க வேண்டியது. அவர்களுக்கு தெரிய வரும் சபையில என்ன நடக்கின்றது. இவ்வளவு ஆரணி இருந்து இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் பேரலல் சர்வீஸ் இந்த ஸ்ரீலங்கன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அப்ப அந்த இந்த விதமான ஒரு ஆபீசர் இல்லாமல் இருக்கின்ற போது என்னென்ன இந்த கடமைகளை வினைத்திறன் உரியதாக ஆக்க முடியும். எனவே ஆணையாளர் இதை கவனித்து நான் இந்த கதிரைகள் என்னத்துக்கு போட்டிருக்கேன்னு நான் தான் கேட்டேன். கடந்த சபையில அந்த ஊழியர்கள் இருந்த இந்த இதுல ஏன் வராம இருக்கணும்ன்றத அந்த பேரணிகளுக்கு பதில் வேண்டிய அனைத்து துறை சார்ந்த உத்தியோகர்களும் இருந்தவர். இவ்வளவு கௌரவ இருந்தவர். ஆனால் இது சம்பந்தமா உங்களுக்கு ஆணையாளர் சொன்னீங்கன்னா உள்ளூராட்சி ஆணையாளர்களும் பிரசன்னமாக இருக்க வேண்டிய உள்ளூராட்சி அமைப்பினுடைய செயலாளர் அல்லது ஆணையாளர், மாநகர சபையினால் மாநகர சபை ஆணையாளர், மாநகர சபை செயலாளர் பிரசன்னமாக இருக்க வேண்டிய கட்டாயம். புதிய விடயங்கள் தொடர்ந்து அந்த உப கொடுப்பதில் கூட்டங்களில் உரிய உத்தியோகங்கள் பிரசன்னமாக இருப்பார்கள். இதிலே பிரசன்னமாக இருக்க வேண்டிய பழைய நடைமுறைகள் இருக்கிறதுனால எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இது நியம நடைமுறைகளின்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். கௌரவ முதல்வர் ஊடாக ஆணையாளரை நான் தெரியப்படுத்த வேண்டும் என்றால், இதிலே நாங்கள் ஒரு கணக்கியல் சம்பந்தமான விஷயம் வந்தால் நீங்கள் பதிலளிக்க முடியாது. அதே நேரம் ஒரு ப்ரொக்யூர்மென்ட் சம்பந்தமான விஷயம் வந்தால் துணை ஆணையருக்கு தான் அது கொடுத்துருக்க சொல்லி அக்கவுண்டன்ட் சொல்றாரு. இல்லை குழு கூட்டத்துக்கே துணை ஆணையரை அழைக்கிறீர்கள் இல்லை சொன்னால் இங்க எப்படி நீங்க அழைக்கிறீர்கள் இல்லை? குழு கூட்டத்துக்கு நிதிக்குழு கூட்டத்துக்கு துணை ஆணையர் அழைக்க சொன்ன பொழுது நீங்கள் அழைக்கவில்லை. அப்ப ஒரு ப்ரொக்யூர்மென்ட் சம்பந்தமான டீடைல் நாங்கள் ஆரத்தை பெற்றுக்கொள்வது, ஒரு பர்ச்சேசிங் லைட் சம்பந்தமான பர்ச்சேசிங், அந்த லைப்ரரிக்கு இப்ப கம்ப்யூட்டர் வாங்குற சம்பந்தமாக, ஸ்மார்ட் போன் வாங்குற சம்பந்தமாக, அல்லது அந்த 10 கோடி ரூபாய் வந்திருக்கு பாராளுமன்றத்துல இருந்து, அதை செலவழிக்கிற சம்பந்தமான ப்ரொக்யூர்மெண்ட்ல எல்லாம் போல் பண்ணியிருக்கு. அது சம்பந்தமான விளக்கங்களை யாரும் கொடுக்கிறது? நேரமா கீழே இருக்கிற ஆணையாளர் இல்லை, செயலாளர் சொல்ல மாட்டான், துணை ஆணையாளர் செய்ய வேணும். ஆனா நிதிக்குழு கூட்டத்துக்கு அவன் சொன்னா அதுக்கும் கூப்பிட இல்லைன்னு சொன்னால் எதுக்குமே வராமல், ஆனா அந்த வேலையை அவன் மட்டும்தான் செய்வான்னு சொன்னா நாங்கள் ஆறுதான் இதுக்குரிய பதிலை பண்றோம். அவன் வரவும் மாட்டான், இல்ல ஒரு நிமிஷம் பிரச்சனை, அவன் வரவும் மாட்டான், ஆனா பதில் சொல்ல வேண்டிய ஆபீசரும் அவன் சொன்னா இதுக்குரிய பதிலை நாங்கள் ஆறுதான் பெற்றுக்கொள்ளும்.
இந்த நிதிக்குழுவுக்கு வர வேண்டிய அந்த உத்தியோகத்தர் வராதுக்கான காரணத்தை நான் அறியறேன். ஆணையாளர் சம்பந்தமாக தற்போதைய இணையின்படி, அதாவது நியமன விதிகளின்படி அதிலே நிதிக்குழுவிலே செயலாளராக ஆணையாளர்கள் சொல்லப்படுகிறது. அதே போல இணைய கடந்த சபை அமர்வுகளில் இந்த இவ்வளவு கதிரைகளும் போடப்பட்டு ஒபிஷியலா இந்த இவ்வளவு செலவழிக்கப்பட்டு இந்த அதிகாரிகளுக்குரிய இடங்கள் ஒதுக்கப்பட்டு வீண்விரயம் செய்யப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும், கடந்த சபையிலே அந்த உத்தியோகத்தர்கள் பிழையாக அழைக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா தான் இருக்கும். என்பதற்கு அடிப்படையில நான் என்னோட கருத்தின்படி கௌரவ உறுப்பினர் தர்சானந்தன் கேட்கின்றது ஒரு நியாயமான கோரிக்கை. இங்கே சபையிலே கௌரவ உறுப்பினர்களுடைய சில குறைபாடுகள், சில பிரச்சனைகளை சம்பந்தமாக உடனடியாக தீர்வு காண்பதற்குத்தான் மக்கள் அவர்களை தெரிவு செய்து அனுப்பி இருக்கின்றார்கள். அப்ப அதற்கான தீர்வை அவர்கள் இங்கதான் பெறலாம். நாளைக்கு வந்து அங்க போனா அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீடியர்கள இங்கேயே நிறைய ப்ரொசீடியர்களுக்கு உள்ளாக அதை முடங்குற சூழ்நிலையில இதுக்கு வெளியில போய் கௌரவ உறுப்பினர்கள் சில விடயங்களை கையாள்வது கடினமாக இருக்கும். அப்ப உரிய உத்தியோகத்தர்கள் இங்கே அழைக்கப்படாமல் இருப்பது சில நியமங்களுக்கு அமைவாக இல்லாவிட்டாலும், ஆனா சபையின் சில தீர்மானங்களுக்கு அமைவாக கௌரவ உறுப்பினர் தர்சானந்தன் அவர்கள் தீர்மானத்துக்கு அமைவாக நாங்கள் அவர்களை அழைப்பதற்கு ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றுவதற்கு நான் முன்மொழிகின்றேன். துணை விதிகளுக்கு அமைவாக கடந்த சபைகளிலே இதிலே பல உத்தியோகர்கள் இருந்தவர்களால் அந்த துணை விதிகளுக்கு அமைவாக இடையில கடைசி ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக அது நிறுத்தப்பட்டது. இது வந்து சில எங்களுடைய அறிக்கையின்படி எங்களுக்கு வர அறிக்கை எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்தால் தேவை ஏற்படி அந்த அதிகாரியை கூப்பிடலாம் என்ற விதி இருக்குது நினைக்கிறேன். தேவை ஏற்படி அந்த வகையில இவர் கூறுவது போல எங்களுக்கு இலவாக அந்த விடயத்தை முடிக்க வேண்டும் என்றால் அந்தந்த பகுதியில இருந்து, அதாவது சீஃப் இன்ஜினியர் கணக்கான 3 பேரும் வந்தாலே எங்களை காணும். உறுப்பினருக்கு அக்கவுண்டருக்கு கீழே ப்ரொக்யூர்மெண்ட் இல்ல, அது துணை ஆணையாளர் கீழே போயிட்டு. அப்ப அக்கவுண்டர் அது பதில் அளிக்க மாட்டார். துணை ஆணையர் வந்தாதான் அது சம்பந்தமான விஷயங்கள் அறியலாம். எனக்கு கோல் பண்ணி இருக்கிறார், ஒன்றுக்கும் ஒரு விளக்கம் இல்லை. துணை விதிகளை கையில எடுத்துக்கொண்டு இந்த சபையை நடத்தி கொண்டு போறேன்னு சொல்லி சொன்னா கஷ்டமா தான். என்னன்னு சொல்லி சொன்னா மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவது இந்த மக்கள் பிரதிநிதிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். விளையாட்டுக்கு உழவு பணங்களை செய்து இந்த தேர்தலை இந்த மக்கள் வாக்களித்து மக்கள் ஒவ்வொரு வட்டார ரீதியாக தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்து அப்ப இந்த சபையில மக்களுக்கான தீர்ப்புகள் வழங்கப்படும். இது ஒரு சுற்றறிக்கையினூடாக இது எல்லாத்துக்கும் சுற்றறிக்கை இருக்குது. ஒவ்வொன்றையும் டிஃபெண்ட் பண்றதுக்கு சுற்றறிக்கைகள் வந்திருக்கிறார்.
அது காலத்துக்கு காலம் அவங்க பொறுத்தவர்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட்டு வச்சுக்கணும். உடனே போனோம்னா டக்குன்னு அதை தான் தூக்கி காட்டுறோம். இதுல இருக்குது இது கொண்டுலாம், இதுல இருக்குது இதை கொண்டுலாம் ரெண்டு சொல்லி இது மக்களுக்கான சபை, மக்களுக்கான தீர்ப்புகளும் இந்த சபையில அந்தந்த உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய சபை. அப்ப இந்த சபை தான் தீர்மானிக்கணும். நான் கௌரவ அவரோட அனுமதியோட செய்தபடியா இதை நாங்கள் ஒரு தீர்மானமா நான் முன்மொழிகிறேன். அதை வழிமொழி ஒரு ஏகமனதான ஒரு மக்கள் சார்ந்த ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுங்கள் என்று கௌரவ முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். துறை சார்ந்த உத்தியோகத்தோட கூட்டத்தில் வேண்டும். அதான் இதுல துணை விதிகளின்படி இந்த ஓலை அரேஞ்ச்மெண்ட் துணை விதிகளின்படி நிரந்தரமாக செயலாளர் தான் இருக்கலாமே ஆணையாளர் கூடி இருக்கிறாங்க கூடி துணை விதிகள் இருக்கு. ஆனால் ஆணையாளரும் தேவை, ஏனைய உத்தியோகத்தரும் தேவை. இது வந்து சபை சும்மா இல்லை. என்ன மக்களுடைய பிரச்சனைகள் என்னுடைய துணை முதல்வர் கலைக்க வேண்டி முழுக்க மக்களுடைய பிரச்சனைகள் கலைக்கப்படுகின்றது. இந்த துணை விதியை நீங்கள் ஆணையாளர் அவர்கள் நான் கொஞ்சம் கலைஞர்களுடைய எடுத்து காட்டுவோம். ஆணையாளர் கூடிய இருக்கிறார். ஆனபடியால் எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் தான் பேசணும். ஒருத்தவங்க இல்லாமல் நாங்கள் என்னென்று அந்த எங்களுடைய கௌரவ உறுப்பினர் என்னென்ன ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி அந்த கமிட்டி வந்து ஆணையாளர் தெரியாது. உண்மையாக நிதி நிலைமைக்கு மிக முக்கியமான பங்காளி வந்தவர்கள் உண்டு. அதுல இந்த டிராஃப்ட் உண்டு. சும்மா இங்க எல்லாருமே தகவல் சரி. ஆனால் அதுக்கு கீழ் வந்த ஆணையாளர் எங்களுடைய அந்த புரோட்டோகாலின்படி இருந்ததே ஒழிய இந்த நடைமுறைகளை நாங்கள் ஏற்க முடியாது. எனவே இதனை நிச்சயமாக இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் சார்பாக கௌரவ நேருடாக கௌரவ முன்னாள் முதல்வர் உறுப்பினர் கௌரவ அம்மா வெங்கடேஸ்வரி அம்மா சொன்னது 100% உண்மை. அக்கவுண்டன்ட் கீழே இந்த ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி எப்படி துணை ஆணையருக்கு கீழே போகப்பட்டது காக்க அனுமதி இதுக்கு எந்த சேவைகள் அனுமதிச்சார்? எந்த கவர்னர் தான் சிஎல்ஜியா ஏசிஎல்ஜியா எங்களுக்கு ஏசிஎல்ஜி தொடரவில்லை. சிஎல்ஜி ஆள் அனுமதிச்சு அக்கவுண்டன்ட் கீழே இந்த ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி துணை ஆணையருக்கு போனது. துணை ஆணையர் பதிலளிக்க வேண்டிய சொல்றாரு. எனக்கு ஒண்ணு தெரியாது கை நிறுத்தா நாங்க ஆணையர்கிட்ட கேட்கலாம். ஆணையர் சொல்ற துணை ஆணையர்கிட்ட கேட்கணும். துணை ஆணையர்கிட்ட எப்ப கேட்டு ஐயரப்ப வரும் அமாவாசை எப்ப வரும்? இல்ல இதுல ஆணையாளர் சாரி இதுல சபைகள் செயலாளர் மற்றும் பணி தொகுதியாளர்கள் பணி அதாவது செயலாளர் உட்பட பணி தொகுதியாட்கள் அப்படின்னா யார்? பணி தொகுதியாட்கள் கூட்டத்தில் பங்கு வைக்கலாம். அந்த பணி தொகுதியாட்கள் யார்? சொல்லுங்க. யார்? செயலாளர் சொல்லுங்க. பணி தொகுதியாட்கள் யார்? சொல்லுங்க. பணி தொகுதியாட்கள் அது என்ன அப்படின்னா யார்? செயலாளரின் சம்பந்தமான விடுமுறையில இதை கதைச்சு இந்த சபை நடவடிக்கையை முன்னருக்கு கதைக்க வேண்டியது நான் கதைக்க வேண்டிய தேவைகிறது. இது மாதம் ஒரு முறை கூடுகிற சபை. இந்த சபையில வரக்கூடிய பிரச்சனைகளை உரியவர்களோட தொடர்பு கொண்டு தீர்ப்பதற்காக தான் உபகுழுக்கள் உருவாக்கப்படுகிறது. கௌரவ உறுப்பினர் அவர்கள் நான் இப்பதான் கதைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதனுடைய நாட்டு கருத்துக்கள் தான் நிச்சயமா அந்த உபகுழுக்களுக்கு அழைக்கப்படவில்லை என்பதை பற்றி தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அதிகம் அதாவது மராமத்து குழு என்று சொல்லி சொன்னால் அந்த குழுவில தான் இது தொடர்பாக பேசப்படும். இந்த சபையின் நோக்கம் அங்கிருந்து வருகின்ற தீர்மானங்கள் தொடர்பாக அங்கு எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக இந்த சபை விவாதிப்பதும் அதனை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று சொல்வதும் மேலதிகமான விளக்கங்கள் தேவைப்படுகிற விடயங்களுக்கு சார்பான உத்தியோகர்களை அழைத்து கலந்துரையாடுவதில் இதையொழிய இங்க இப்ப நீங்க பிரேரணையை கொண்டு வந்தாலும் யாரை இங்க கொண்டு இருக்கிறது என்ற முடிவை என்னென்று ஒரு செயலாளரோ ஆணையாளரோ முதல்வரோ நாளைக்கு எடுக்க முடியும். அக்கவுண்டன்ட், இன்ஜினியர், ஆர்ஓ ஆபீசர், ரெவென்யூ ஆபீசர், எம்ஓஹெச் பிஹெச் இப்படி எல்லாரும் கொண்டு இருந்தேன். அப்ப உண்மையில நான் சொன்னதன் பிறகு அந்த உறுப்பினர் கூட பதிலே சொல்லுவோம்.
உப குழுக்கள் உருவாக்கப்படுவது அங்கதான். இப்ப உதாரணத்துக்கு நிதி குழு என்று சொல்லிக்கணும். அந்த நிதி குழுவில இந்த விடயத்துக்கு இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரோசஸ் எப்படி நடந்தது, எப்படி டெண்டர் அவார்ட் பண்ணப்பட்டது என்ற விடயங்கள் தொடர்பாக அங்கதான் ஆராயப்படும். அந்த குழுவுக்கு அது சார்ந்தவர்களை அனுப்ப வேண்டியது கட்டாயம், அதை மறக்கிறாங்க. அங்க அனுப்பப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த உபகுழுவின் தீர்மானங்கள் தந்திருக்கிறீங்களா அறிக்கைகள், இதுல சில தீர்மானம் எடுக்கப்பட்டதற்கு சொல்லப்படுகின்ற விடயங்களின் மீதான விடயங்கள் தான் இங்க விவாதிக்கப்படும். அந்த விவாதத்துக்கு தேவை என்றால் அவங்களை கூப்பிடலாம். இது ஒன்று பாருங்க முடிச்சது. அடுத்த ஒரு விடயம் வந்து இதுலயே சொல்றேன், இந்த பிரேரணைகள் என்று வருது தானே, இந்த பிரேரணைகள் உங்களுக்கு முதலே சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லியிருந்தால் அந்த சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணைகள் தொடர்பாக சில உத்தியோகத்தர்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கும் என்ற பட்சத்திலே அழைக்கிற அதிகாரம் செயலாளருக்கு இருக்குது. இப்ப இதுல அடுத்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டோம்னா, இந்த பிரேரணைகளை சமர்ப்பிக்க சொல்லி கேள்வி கேட்கிற, அதாவது கடிதம் அனுப்புற ப்ரொசீஜரும் இருக்க வேண்டும். இந்த தேதிக்கு முன்னதாக உறுப்பினர்கள் தங்களினுடைய பிரேரணைகளை சபைக்கு சமர்ப்பிக்க வேணும். உண்மையா பாத்தீங்கன்னா 2 பேர் பிரேரணை தான் வந்திருக்குது. நான் எழுதி வச்சிருக்கிறேன் சமர்ப்பிக்கல ஏன்னு சொல்லிட்டோம்னா அது கேட்கப்பட வேணும். அப்படி உண்மையா கடந்த காலங்களில் நடந்தா நான் அறியல. அப்படின்றத நாங்களும் சமர்ப்பிக்கலாம். வேண்டாம் மாதத்துக்கு ஒரு கதை நாங்கள் இங்க வரப்போறோம். அவை இந்த இடத்துல அனைத்து உத்தியோகங்களையும் கூட்டிக் கொண்டு வரணும்ன்றது மேண்டேட் முறைமை என்று இல்லை. இந்த இடத்துல பிரேரணைகளின் அடிப்படையில் தேவை இருந்தா கூப்பிடலாம். இங்க சமர்ப்பிக்கப்படுகின்ற பிரேரணைகளை பற்றியும் கூட நீங்கள் குழுவில விவாதம் செய்து போட்டு இங்க முடிவுகளை கொண்டு வரதுக்கான முறைமைகளும் இருக்குது. இந்த 4வது அஜெண்டாவுக்கு இவ்வளவு நான் கலைச்சதுக்கு சபையிட்ட மன்னிப்பு போடுறேன். உண்மையில நேரம் மிக முக்கியமானது. தயவு செய்து விவாதங்களை குழுவில் வச்சு கொண்டு இதை சரியா நடத்தி முடிக்கணும். கௌரவ உறுப்பினர் கபிலன் சொன்ன விஷயத்தில் நான் சொன்னதுல பிழை என்று நான் சொல்ல இல்லை. இந்த விஷயம் நான் கதைக்கிறதுக்கான நோக்கம் இந்த சபையில மக்களுக்கான தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். மற்றது இந்த உரியவர்களை அழைத்து அவர்களை நாங்கள் இதுல எங்களுக்கு முன்னால கேள்வி கேட்பது என்பது மக்களுடைய நலன் சார்ந்த கேள்விகளே தவிர எங்களுடைய சொந்த நலன் சார்ந்த கேள்விகளை நாங்கள் கேட்க போவதில்லை. இப்ப இந்த ஊழலுக்கு எதிரான இந்த அரசாங்கம் என்று நாங்கள் கூறுகின்றோம். அவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் அவ்வாறு அவர்களை அழைக்க இயலாத இந்த கதிரைகளை வேறு இடங்களுக்கு நாங்கள் அனுப்பி இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு போனோம். இது தேவையில்லாம காலங்காலமாக கிடந்து அநியாயமாய் போயிடும். நாங்கள் மக்களுடைய நலன் சார்ந்து மக்களுடைய தேவைகளை பிரதிபலிக்கின்ற பிரதிநிதிகளாக நாங்கள் அனுப்பப்படுகின்றவர்கள் மக்களுடைய நலன் சார்ந்துதான் அதை கேட்கின்றோமே தவிர எங்களுடைய சொந்த நலன் சார்ந்து கேட்கப்பட்ட கேள்வி இல்லை என்பதனை கௌரவ உறுப்பினர்களுக்கு முதல்வர்களாக கூறுகிறோம். குழுவுக்கு வந்து தெரிவு செய்யப்படுவது இந்த சபையினுடைய பிரதிநிதிகள் இங்கிருந்துதான் தெரிவு செய்து நாங்கள் அனுப்புறோம். இங்க கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் தொடர்பாக இல்லை. அந்த குழு கூட்டத்தை நீங்க 3 மணித்தியாலம் நடத்தலாம், 4 மணித்தியாலம் நடத்தலாம், பிரச்சனை இல்லை. அங்க அக்டோபர் ஆணி வரைய நாங்கள் எல்லாமே ஆய்வு செய்து இங்க கூப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல. இங்க எல்லாரையும் கூப்பிட வேணும்ன்ற ஒரு பொதுவான முடிவு வந்து காரிய பிரச்சனை கொண்டு வரணும். அந்த குழுவுக்கு வராத ஒருத்தர், அங்க ஏற்றுசார் என்ன நடந்தது தெரியாத ஒருத்தர் இங்க இருக்கணும் புதுசா திருப்பி கேள்வி கேட்டா இந்த சமயம் கொண்டு நடத்த சந்தோஷம். இங்கே சில குழுக்கள்ல இருக்கிற உறுப்பினர்கள் சில குழுக்கள்ல இல்லாமல் இருப்பார். அவர்களுடைய மனங்களிலே சில மக்கள் சார்ந்த கோரிக்கைகள் இருக்கும். அவ்வாறு ஒரு கேள்விகள் கோரப்படுகின்ற பட்சத்திலே அவர் அதற்கு அந்த குழுவின் உறுப்பினர் தலைவரோ அல்லது உறுப்பினர்களோ அல்லது அந்த குழுவினுடைய பிரசன்னமாகின்ற உத்தியோகத்தர்களோ இந்த மக்கள் நலன் சார்ந்த இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றது, இதற்கான முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்று கூறுவதற்கு உதவியா இருக்கும் என்றுதான் நான் கோருகிறேன். இந்த அறிக்கை வந்து முதலங்களுக்கு வரும், இந்த குழுக்களுடைய அறிக்கையும் வரும். இதுல இவ்வாறான ஒரு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று வரும் தானே. அது தொடர்பாக எனக்கு சம்மதம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த குறித்த நாளுக்குள்ள நான் இந்த பிரேரணையை சமர்ப்பிப்பேன். இவ்வாறான ஒரு தீர்மானம் மராமத்து குழுவில் எடுக்கப்பட்டிருக்கிறது, இது தொடர்பாக எனக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றால் அந்த உறுப்பினரை கூப்பிடலாம்.
அதுதான் அந்த முறையத்தான் சொல்றேன். அந்த கௌரவ உறுப்பினர் கபிலன் சொல்ற விஷயம் என்ன, கூப்பிட வேண்டாம்னு சொல்ல இல்ல. நீங்க சொல்றீங்க முழு துறை சார்ந்த உத்தியோகத்தரும் அந்த இடத்துல வர வேணும்னு. அவர் சொல்ற கருத்தண்டா எங்களோட ஒவ்வொரு குழுக்களும் இருக்கிறாங்க. அந்த குழுக்கள்ல நீண்ட விவாதத்துக்கு பிறகுதான் நாங்கள் ஒரு பிரேரணைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அந்த பிரேரணையில அந்த துறை சார்ந்த உத்தியோகத்தர் வரணும் என்றால் ஏற்கனவே எந்த செயலாளரால அதற்கான நீங்கள் கவனத்தில் எடுத்து பண்டைக்கெல்லாம் நான் இந்த பிரச்சனை கௌரவ உறுப்பினர் சுவீகரன் கௌரவ உறுப்பினர் எல்லாம் போயிருக்கணும். அப்ப இதுக்கு தெரிந்த அவர் எமோஜி இருக்கணும் சொல்றதுல ரெண்டு பக்கத்துல நியாயப்பாட்டை கேட்கறதுல ரெண்டு நியாயப்பாடு இருக்கின்றது. ஆனால் இது கௌரவ உறுப்பினர் தர்ஷானந்தன் இதை இதை முன்மொழிந்து இந்த கருத்தை கொண்டு வந்த இந்த நோக்கம் வேறு. மணிக்கவன் போகிறதுக்கு அன்றைக்கு அந்த நிதிக்குழுல புறக்கவனை பற்றி ஒரு விவாதம் நடக்க அக்கௌண்டன்ட்டுக்கு அந்த விஷயம் வந்து தெரியாதால பிரதி ஆணையாளரை கூப்பிட்டது. அந்த டைம்ல வராதுதான் இந்த பிரச்சனை வந்தது. இல்ல அதை என்ன சொல்லுங்கன்னா நிதிக்குழு கூட்டம் கூட்ட டைம் சொல்றோம் 3:30 தான் நாங்களுக்கு கூட்டம் சொல்லி நிதிக்குழுல ஆராய வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கம். ஆனா உண்மையில அந்த கௌரவ பிரதி முதல்வர் பிரதி ஆணையாளர் வந்து விராதத்துக்கு காரணம் 4:30 அப்ப இந்த விஷயத்துல நீங்க சரியான கவனம் செலுத்தணும். என்னன்னா இந்த குழு நிதிக்குழு உட்பட்ட ஏனைய குழு கூட்டங்கள் வந்து நீண்ட நேரம் கதைக்க வேண்டி இருப்பதால அந்த கூட்டங்களை நீங்க தயவு செய்து காலமா போடணும். நாங்கள் 4-5 மணிக்கு மேல அதுல கதைக்கணும். அதுல வந்து சம்பந்தப்பட்ட அனைத்து பயிற்சி சொன்ன மாதிரி அனைவரையும் நாங்கள் அதுக்குள்ள கூப்பிட்டு ஆராயணும். அன்னைக்கு நிதிக்குழு கூட்டத்தில் அப்படி கதைக்கிறதுக்கான நேரம் ஒழுங்குல எங்களை உறுப்பினருக்காரே இடையில எழுப்பி போயிட்டீங்க. அதனால இந்த விஷயத்துல தயவு செய்து கௌரவ உறுப்பினருக்கு நான் சொல்ல விரும்புவது அன்னைக்கு தான் நமக்கு 4 மணிக்கு போயிட்டா 11 மணிக்கு உழம்பி போயிட்டா. இப்ப நிதிக்குழு கூட்டம் அன்னைக்கே எங்களுக்கு இப்ப கூட்டம் அன்னைக்கே எடுத்து வாசிக்க வாங்கி இருக்கவங்க இப்ப 11 நாளைக்கு வரல. அன்னைக்கு 4 காலம் தாண்டி இப்படி தேடி முடிஞ்சது ஒப்படை போயிட்டு சப்ஜெக்ட் என்ன சாம்பஸ் சாயந்தரம் வந்து ரோட்ல வந்து தங்களை காணிக்குள்ள வந்து அதை கொடுத்திருக்கிறோம். ஆனா இந்த முறை வந்து கடிதம் அனுப்பினாக்க நீங்கள் கொடுக்க முடியாது. அப்ப எந்த அடிப்படையில யார் முடிவெடுத்தது? இந்த கடிதமும் கிடக்குறீங்க. பிரதம கணக்காளர் மாநகர சபை சைன் பண்ணி அனுப்பியிருக்கிறார். இது ஒரு மனித உரிமை முறையில் இல்லையா? சம்பந்தமான கடிதம் உங்களோட கையில் இருக்கு. தங்களின் ஆதன நுழைவாயிலை தங்கள் போக்குவரத்துக்கு மட்டும் பயன்படுத்தும் பொருட்கள் நுழைவாயில் தவிர்த்து ஏனைய பொருத்தமான இடங்களில் யாழ் மாநகர சபையால் தற்காலிக கடைகள் கொடுக்கப்பட உள்ளது. எனவே தாங்கள் அனைத்து நுழைவாயில் பகுதிகளின் கதவை வெளியே வீதி ஒதுக்குப்புறத்திலோ தாங்கள் எந்தவித வியாபார நடவடிக்கைகளோ அல்லது சேவை நடவடிக்கைகளோ ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்ப இப்ப வந்து எனக்கு தெரியத்தக்க எனக்கு 50 வயசு, நான் சின்ன வயசுல இருந்தே அந்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள் வந்து அந்த உச்ச காலத்துல தான் அவங்களுக்கு அந்த வருமானம். நல்லூர்ல பின்பக்கம் மார்க்கெட்டுக்கு போற பாதை இருக்கு தானே, அதுல வந்து இந்த 2 பக்கமும் உறுதி காணிகள் இருக்குது, சொந்த ஆதாரங்கள் இருக்கு. சொந்த ஆதாரத்துல வந்து அவர்கள் தங்க கடையை அமைக்கிறதுக்கு வந்து உள்வாடகை கொடுக்கறது, அதுக்கு மாநகர சபை வந்து அவர்கிட்ட வந்து டாக்ஸ் வசூலிக்கிறது 75,000 90,000 ரூபாய். போன முறை 1,25,000 ரூபாய் வரி டாக்ஸ் வசூலிச்சிருக்கிறோம். இந்த முறை பார்த்தா நீ கடையே கொடுக்கலான்னு சொல்லி கடிதம் அனுப்பினால் யார் முடிவெடுக்கிறது? சபையில போட்ட கேட்டீங்களா? சபையில தீர்மானம் பண்ணீங்களா? ஒன்றும் இல்லாமல் கணக்காளர் என்ன கடிதம் அனுப்பினவர்? இது சம்பந்தமான விளக்கத்தை தான் எங்களுடன் கருவனோட நாங்க கேட்கிறோம். இப்ப யார் முடிவெடுக்கிறது? இப்ப நீங்க சொல்லலாமா? குழுக்கள்ல கதைக்கல எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கதைக்கல ஸ்போர்ட்ல சில கேள்விகள் வரும்.
அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக தான் இந்த உத்தியோகத்தர்களை நாங்க கேட்டதுக்குரிய காரணம். இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இதற்கான விட இந்த சபையிலேயே கிடைச்சிருக்குது பாத்தீங்களா? இந்த விஷயம் நிதிக்குழுக்கு வரவும் இல்லை, நிதிக்குழுல கலந்துரையாடப்படவில்லை, நேர சபைக்கு வந்திருக்கு. நிதிக்குழுல தெரியாது நாங்கள் என்ன ஒரு கௌரவ உறுப்பினர்களுடைய சம்பந்தமான நடுமணி இனிவரும் காலங்களில் அவர் உதயபுரியின் நடத்த கட சம்பந்தமான கவனத்தில் எடுத்தேன். என்ன திருவிழா கோயில் மட்டும் நேரத்தை சபையில நேரத்தை விரயமாக்குறதோ அல்லது எங்களை ப்ரொமோட் பண்றதுக்காகவோ நாங்கள் இங்கே கலைக்க வரல. மக்களுடைய தீர்க்கிறதுக்காகத்தான் மக்கள் சார்ந்த நலன் சார்ந்த ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை என்று சொன்னால் ஒரு சில பேர் வந்து இதாலும் பாதிக்கப்படுகிறது. சில பேர் வந்து இது எல்லாம் வந்து அவங்க ஒரு நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு வந்து இடம் கொடுக்கறத பற்றி நீங்க ஆரம்பத்தில் கதைக்கிறீங்க. ஆனா அவங்களுக்கும் அது வாழ்வாதாரம் என்னென்னால் ஒரு குறிப்பிட்ட பெண் தலைமத்துவ குடும்பங்கள்லாம் அதில் இருக்கிறாங்க. அவங்க அந்த உச்ச காலத்தில் கொடுக்கப்பட்ட வாடகை காசு தேநீர் இடைவெளி நீங்க போட்டீங்கன்னா அந்த இதுக்குள்ள இந்த விடயங்கள்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். சட்டம் இல்லையா? சட்டம் இல்லையா? கடந்த கால சபையில் இருந்தவர் அன்றைக்கு 9 மணி நடந்து அடுத்த நாள் 1 மணி வரையும் நாங்கள் ஏரிய விடங்களெல்லாம் போட்டு கடந்த சபையில 2 நாள் அந்த கூட்டத்தை முதல் நாளும் காலை 9 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் இரவு 9 மணி வரைக்கும் இரவு 9 மணிலிருந்து அடுத்த நாள் 1 மணி ஒரு நாள் மக்களுக்காண்டி விளக்குறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா மக்களுக்கு பிரச்சனை காண்ட நிவாரணம் உறவினர்கள் போடுறது நல்லது. என்னன்னு கடல் பிரச்சனை மட்டும் இல்லாமல் அந்த வரியல் சம்பந்தமாகவும் வருவாங்க. மாதாந்த கூட்டறிக்கை முன்னோடி உங்களோட இருக்கிறாங்களா நாங்களும் பேசினாங்களா கூட சேர்ந்து நீங்க பேசுனீங்கன்னா 9 மணி வரைக்கும் கொடுத்துரு அது. ஆனாலும் அந்த நீங்க ஏனைய விடயங்களை போட்டிருந்தா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிருப்போம். ஏனைய விடயங்கள் போடலாலும் சட்டத்தில் இடம் இருக்கு. அந்த சட்டம் பேச போனதால இவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டி வந்தாங்க. போலியாக நடிக்கப்பட்டிருக்கு. அதாவது நாங்கள் முதலாம் கூட்டறிக்கையில அந்த நல்லூர் பெண் வீதியில வந்து கவனம் அடிக்க மூடி அடிக்க சம்பந்தமா கௌரவ உதயஸ்ரீ அவர்களாலேயும் கௌரவ கபிலன் அவர்களாலேயும் அது சம்பந்தம் இந்த நேரம் உட்படுத்தப்பட்டது. அதாவது நல்லூர் பெண் வீதியில வந்து நாங்கள் கவனத்தை மூடி மூடி அடிக்கிறேன்னு சொல்லியும் அது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் சொல்லி கேட்டுருந்தாங்க. ஆனா இந்த விழிப்புல நீங்க சொல்ல பாருங்க அதாவது இந்த கேஸ்ல அந்த விவகாரம் அடிக்கப்படாமல் இந்த விடுதிக்கு முன்பாக வந்து அடிக்கப்பட்டிருக்கு. இந்த விடுதிக்கு முன்பாக இந்த அமைக்கப்பட்ட வரியில வந்து நான் அகற்றுறது காட்டணும். இந்த விடுதிக்கு முன்பாக வந்து நான் ஒரு வரியில அகற்றப்பட்டது வைக்க வேண்டும். உங்களை கூட்டறிக்கை எப்ப விளைஞ்சது? கூட்டறிக்கை எப்ப விளைஞ்சது? கிடைச்சிட்டா ரீசன்மா நீங்க முதல்வரோட வந்து கலைச்சிருக்கலாம். கூட்ட அறிவித்தல் வந்து ஒரு அழைக்கப்படாத விடயங்கள் இந்த மிஷினரியே இருக்குது. அதாவது அது திருத்தத்தோட முன்மொழிச்சு வழிமொழியலாமா? நீங்க சில விஷயங்கள் தான் மாற்றிட்டு வந்தது. நீங்கள் வந்து முதல்வரோட கலைச்சிருந்தா கூட்டாரிக்கிட்ட அந்த ஒரு கிழமைக்குமே இப்ப நான் எந்த அட்ரஸ்ல வந்து ஒரு சின்ன பாதை தான் மூடினோம் அந்த போய் வாரத்துக்கு. அந்த கந்தபுரான இது தேவாரம் பாடுறதுக்காக அந்த
இது குழம்புன்னு சொல்லித்தான் அந்த அடைக்கிற மாதிரி ஒரு கதை வந்து வருது. இப்போ ஏன்னா அந்த சாமி சுற்றி போக விட்டு அந்த பாதையை திறந்து விடுற மாதிரி ஒரு ஐடியா இருந்தாலும் ஓகே தான். அது ஒரு தவறான கருத்து என்னன்னு சொன்னால் உண்மையில வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட அதுதான் உண்மை. ஆனால் இல்ல அந்த இடத்துல இல்ல பண்ணிக்கணும் முதல்வர்களே. என்னன்னா அந்த அந்த வண்டியில் அந்த சாமி போட்டி அந்த பிரதத்தை அடிக்கிற அந்த மணல் மீன்பிடி. ஓ நீங்க ரியோவுக்கு போறோம். என்ன அந்த ஃபுல்லா அடைக்காமல் போய் வாரத்துக்கு ஏற்ற மாதிரி வீதியை விட்டா அந்த ஃபுல்லா அடைக்காமல் இலவா இருக்கும், மக்களுக்கு இலவா இருக்கும் போய் வாரத்துக்கு. ஏன்னா அதுல மனசுலம் எல்லாம் அமைஞ்சிருக்காங்க அந்த பாதையெல்லாம். அதில் சுற்றி தானே போகணும் அந்த பாதையில். இது சம்பந்தமா ஒவ்வொரு முறை கூட்டத்துல உங்களுக்கு தெளிவாக எல்லாரும் கலைஞ்சு நல்லூர் உற்சவ காலத்தின் செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஒரு 10 மணின்னு தந்துடுறாங்க. அதில் ஒரு சில திருத்தங்கள் கூட கௌரவ உறுப்பினர்கள கபிலன் கலைச்சவர் என்னன்னா அவரோட விஷயத்தை திருத்தப்பட அந்த விடயம் திருத்தப்பட அந்த 10 மணி சபையில வாங்கியாட்டு அனுமதிக்கு விட்டு அதை ஏற்றி கொண்டாரு. அது சம்பந்தமாக விவாதங்கள் நீதிமன்ற வழக்கில் வந்து விட்ரோ பண்ண வார்த்தமானிக்கு எந்த வித்தியாசத்தை என்னால காண முடியல. அதை விட நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் என்னென்றால் தூக்க காவடியை நீங்கள் மறைக்கிறதா மாநகர சபையில இந்த 10 மணி வெளியிடுது. தூக்க காவடியை சரிமுகன் பந்தல்ல நீங்கள் மறைக்கிறீங்க. மாநகர சபை மறைக்குது. மாநகர சபை மறைக்கிறதுன்னு சொன்னா மக்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? இல்ல நான் கேட்கிறேன்னா நீங்கள் இப்ப திருத்தப்பட்ட 10 மணிலையும் தூக்கு காவடியை ஸ்ரீமுருகன் தண்ணீர் பந்தலுக்கு முன்னாள் இறப்பேன்னு சொன்னால் எத்தனை பேர் கிடைக்கப்பட்டு காவடி எதுவும் தெரிஞ்சுட்டு போறவங்க இருக்கிறாங்க. கோயில் நிர்வாகம் விளக்கத்தினால் அவையை சொல்லி இருக்கலாம். நீங்கள் என்னதுக்கு சட்டமாக்குறீங்க? அதை தூக்கு காவடி பிரச்சனை நீங்களே சட்டமாக்குறீங்க. கோயில் நிர்வாகம் செய்கிற பிரச்சனைக்கு நீங்களே பூஜா தூக்குறீங்க. காட்டி கலைக்க வேண்டாம். அவர் உறுப்பினர்களை நீங்கள் அழகு சொல்லி டென்ஷன் ஆகாமைக்கு கோயில் நீங்கள் எங்க டென்ஷன் செய்யுங்க? மக்கள் பிரச்சனையை அணுகுங்க. முதல் நீங்கள் தந்த 10 மணி அறிவித்தல் இருக்குதானே, நீங்கள் வந்து திருத்தப்பட்ட 10 மணி அறிவித்தலையும் பழைய 10 மணி அறிவித்தலையும் ரெண்டையும் தெளிவாக வாசிச்சு பார்க்கிறான். ஒரு வித்தியாசத்தை காணவில்லை. பராதான் மாறி கிடக்கு. ஒரு வித்தியாசம் இல்லை. பிறகு என்னத்துக்கு அந்த கோட்சில கௌரவ சுமந்திரன் அவரை வச்சு நீங்கள் என்னத்துக்கு 10 மணி விட்ரோ பண்ணினீங்க? சேலஞ்ச் பண்ணி இருக்கலாம் தானே. அதே 10 மணியை நீங்க படிக்கிறேன்னு சொன்னால் நீதிமன்ற கட்டளை அந்த பிரதேசத்தில் வசிக்கிற மக்களையும் வழக்கு போட்ட 17 பேரையும் கூப்பிட்டு ஆலோசனை செய்து அவர்களுடைய ஏற்ற மாதிரி மாற்ற சொல்லி நீங்க கூப்பிட்டீங்களா? கூட்டம் போட்டீங்களா?
சொல்லப்பட்டபடியும் இதுல எழுப்பட்ட யாருமே பார்க்கணும்னா நான் முதல்ல ராஜ்யபுரம் கொண்ட கதை நடந்திருந்தா கதைங்க. அதை சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா மக்களின் நலன் கருதி எங்கட முருகன் வீதியை உள்ளுக்கும் சுத்தி போட்டு இருந்துருவார். ஆனா அந்த முருகன் பாதுகாப்புக்கும் முருகனுக்கு கொண்ட ஆவரணங்களுக்கு பாதுகாப்பு முருகனுக்கு பாதுகாப்பு எங்கட பக்தர் கூட்டம் என்ன செய்யும்? அந்த முருகன் வெளியில இருந்து சாமி வாரங்களை வந்து சாமியார் வாரோட 4 திக்கிலும் உள்ள மக்கள் என்ன செய்யணும்? 407 அந்த இடத்துல முருகன் ஆண்டு கும்பிட்டு போயிட்டு ஒரு சன நெரிசல வேற வீதி தடைகள் இல்லாம எடுக்கணும் நிக்கிறீங்க. அந்த அவர் உறுப்பினர்கள் இருந்தவர் வேற என்ன சொல்ல தெரியல. அவர் சொன்னதில் ஏதாவது ஒரு சில விடயங்கள் நாங்கள் அதில் மாற்றங்கள் இப்ப 3000 கலந்து அதுல நாங்கள் உறுப்பினர்கள் யாரும் நீங்க ஒருவரை நீங்கள் நான் கலைச்சு முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் தாரோம். அப்ப நாங்கள் ஒரு சில திருத்தங்களை செய்யலாம். வேற முகம் மொழியேறப்போம் நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு வேற விதமா உங்களுக்கும் மக்களின் நலம் கருதி மக்கள்கிட்ட பாதுகாப்பு கருதி ஆனா முருகன் திருவிழா நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. எந்த பாதுகாப்பு தடைகள் நாங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் நாங்கள் செய்கிறோம். மாநகர செய்யுது என்னன்னு சொன்னா ஒரு குழந்தை பிள்ளை இருந்து சுதந்திரமா அந்த வீதி தடைகள் வந்து விளையாடுது. ஆனா நாங்க வீதி தடையில அவங்க எடுத்து விட்டோம்னு சொல்லிட்டோம்னா அந்த ஒரு சின்ன பிள்ளை உடுத்தி உற்சவ வாரத்துல என்ன செய்யலாம்? அந்த முருகன் மாநில இருந்து நல்ல சந்தோஷமா விளையாடி முருகனை கும்பிட்டு எல்லாம் போவோம். வீதி தடைகள் முருகன் வெளியில சாமி கதைக்குள்ள முருகன் என்ன செய்யறோம்? நாங்கள் என்ன செய்யறோம்? சுவாமி வெளியில வர்றாரு 4 கிலோமீட்டர் தலங்கள் எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ற வேலைக்கு. அப்ப வீதி தடை இல்லாம போனா என்ன நடக்கும்? வீதி தடை இல்லாம போலீஸ்காரனே சொல்றான் வீதி தடை இல்லாம எங்களாலே சமாளிக்கிறாங்க. நீங்கள் ஒரு சிலர் உங்களுக்குள்ள என்னென்ன விதமான பிரச்சனையோ எங்களே தெரியும். இதை கொண்டு மாநகர சபையில நீங்கள் வந்து நாங்கள் மக்கள் நலன் சார்ந்துதான் சொல்றோம். நாங்கள் சொல்றது என்னென்றால் வீதி தடையை நீங்க போடுங்க. அது எமர்ஜென்சிக்கு அடக்கக்கூடிய மாதிரி போடுங்க. ஏனப்பா நிலையத்தில் வந்தீங்களா நீங்க 2013ஆம் ஆண்டு நடக்கல பேசாம குழப்பாத
நீங்க இருந்த பிறகு எது கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் மக்களால் வேலை செய்யறது அவருக்கு முடியும். அவர்களும் விடயங்கள் தீர்க்கப்படவில்லை. முதலாவது நீங்கள் விடயங்களை புறாவைத்துக் கொண்டு நீங்கள் அறிக்கையின்படி முதலாவது நான் சொன்ன பாதை வந்து ஃபுல்லா பூட்டி இருக்கிற பாதை. இப்ப நாங்க அந்த பாதையை மட்டும் இலவாங்க மக்கள் அந்த கனசலம் அந்த இது போர் பாதை மாதிரி ஒரு பாதை போட்டினா திருப்பி அந்த பாதையில இல்லை, அதால சுத்தி தான் வரும். மற்ற பாதையால சுத்தி ரெண்டு பக்கம் இலவா பாதை விட்டது. நீங்க அடையுங்க போக்குவரத்துக்கு அது நாங்கள் பாதையா மக்கள் போக்குவரத்துக்கு மாட்டோம். வாகனம் போய் வரையில அதனால போன வரைக்கும் வந்த சப்பர திருவிழாவுக்கு கூட ஒரு சனம் நடைபெற்று நாங்கள் அம்பிட்டு தூக்கி போட்டுனாங்க. சனம் வர்ற பாதை இந்த விவசாயத்தில் போற பாதை இந்த மறுபடியும் துணக்கிறது வெளியே பாருங்க. அதுதான் நான் முக்கியமாக கேட்கிறேன். புள்ளாத்திரக்காரி அருகாசியத்தை வந்து விடணும். இல்ல ரெண்டு மக்கள் போக்குவரத்துக்கு போக்குவரத்துக்கு பாதை விட்டா சரி, மற்ற எல்லாம் தடை செய்யும். வழக்கம் போல நடக்கட்டும். இந்த ரியோவை மட்டும் கட்டாயம் அருகாசி மக்கள் போக்குவரத்துக்கு உதவியாக செய்யவே வேண்டும். கட்டாயம் சம்பந்தமா கலையிலும் ஏனைய விவாதங்களை எடுத்துக் கொண்டு இந்த கூட்டறிக்கையை கட்சியும் வந்து முடிக்கணும்மா. அதுக்கு முதல் இந்த பாதையை ரியோக்கு போற பாதையை அகற்றதுக்கு வழியை கிறிஸ்தவ திருவிழா குழப்பம் வேண்டாம். திரும்ப அடிக்கிறேன் முன்னாடியே குழப்பம் போடுறேன். நீங்க கையில போடுங்க, தாராளமா போடுங்க. ஆனா தகரம் போட்டு அடைக்கிற விளையாட்டை நிப்பாட்டுங்க. தகரத்தை காட்டுங்க. தகரத்தை காட்டுங்க. போன முறை தகரம் மாட்டை போட்டு அடைச்சு பிரச்சனை பாட்டு நீங்கள் அறிக்கையத்தான் சொல்லியிருக்கிறீங்க. தயவு செய்து நான் சொல்றேன், பொறுமையா கேளுங்கம்மா. ஐயா ஒரு சின்ன திருத்தத்தை கொண்டு வந்தது என்னன்னு சொன்னா இல்ல அதுல சொல்லப்படுறது என்ன சொன்னா கியோக்கு போற பாதை, அதாவது மார்க்கெட் பழைய வார்த்தையில சொல்லி அது பழைய வார்த்தைமாக கியோக்கு போற பாதை முற்றுமுழுதாக அடைக்கப்படுகிறது. போறவங்க எல்லாம் ஆதிரத்தை சுத்தித்தான் அங்க லிங்கத்துக்கு போகணும், ரியோக்கு போகணும். இதுக்காக போக மனுஷன் இல்லை. அதை தவிர போன முறை அதுல அந்த ஆட்டோமிக்கலான மூலை மரத்தடியில தான் எஸ்டருடைய கமலா அமைக்கப்பட்டிருந்தது. அதுல இருக்கிற போலீஸ் ஒருவரையும் போறதுக்கு வரதுக்கு அனுமதிக்க இல்லை. ஆக கோயில் உடைக்குது, எங்களுக்கு டியூட்டிக்கு வந்த போலீஸ் உடைக்குது, எல்லாரும் சொல்லித்தான் தயவு செய்து 19ஆம் தேதி நடக்கிற கூட்டத்தில் 19ஆம் தேதி நடக்கிற
உள்ள வேலியரை அகற்ற வேண்டும். வர்த்தமானியில எங்கே அடைப்பது என்பதை பற்றியோ எப்படி அடைப்பது என்பதை பற்றியோ இல்லை. அடைப்பதற்கு முன்னர் நல்லூர் ஆலயம், வீதி அபிவிருத்தி அதிகார சபை, மாநகர சபை என்பவர்களை இணைத்து கூட்டம் நடாத்தி செய்யப்பட வேண்டும் என்பதில் நான் சேர்த்த விடயம் நிரந்தர கடை உரிமையாளர்களை சேர்த்து. அப்ப இங்க கலைக்க வேண்டிய விஷயம், இதுவரைக்கும் எங்க தடை போடுறது என்ற முடிவு எடுக்கப்பட்டு விட்டதா? அது வர்த்தமானியின் படி வெளியிட்டதின் படி நீங்கள் தடை எங்கே அமைக்க வேண்டும் என்பது தொடர்பாக உடனடியாக மாநகர சபை உறுப்பினர்கள், நல்லூர் ஆலய நிர்வாகத்தினர், வீதி அபிவிருத்தி அதிகார சபை, மாநகர சபை மற்றும் நிரந்தர கடை உரிமையாளர்களோட குடியிருப்பாளர்களோட கூட்டம் வச்சு அதன் பிறகுதான் எங்க வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும் தீர்மானத்தை எடுப்போம். இப்ப இதுல நாங்க ஒன்று சொல்றோம், அதுல இவர்கள் யாரும் அழைக்கப்படாமல் கூட்டம் நடத்தப்படாமல் தீர்மானம் எடுக்கப்படுமாக இருந்தால் அந்த வர்த்தமானியை வச்சுக்கொண்டு நாங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். அத 19ஆம் தேதி கூட்டத்துக்கு பேப்பர்ல கிடக்க எங்களுக்கு அறிக்கை இல்லை. வர்த்தமானியில வந்து அந்த விசேடமான அந்த வீதிய தகர போட்டு அடைக்கிற விஷயமும் அல்லது சிட்டி புடவையாளத்துக்கு முன்னால போடுற நிரந்தர வரியலோ அதற்கு எந்த விதமான ஒரு தகவலும் அதுல இல்லை. முதல்வர் இதுல ஒரு முடிவு எடுக்கும், எந்த டேட்ல இந்த கூட்டத்தை வைக்க போறீங்க என்று அதுக்கு உறுப்பினர்கள் அழைச்சு விட்டா அதுல வந்து விவாதிங்க. இப்ப இந்த விவாதத்துக்குரிய நேரம் என்றது நீங்க கொண்டு வந்ததை நான் ஏற்றுக்கொள்றேன். ஏற்கனவே கலைக்கப்பட்டது திடீரென்று புதிய பிரேரணை கொண்டா என்ன செய்யறது? ஏற்றுக்கொள்ள முடியும். எப்படி என்றா கூட்டம் ஆரம்பிக்கிற நேரம் முதல்வர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னர் இந்த அஜெண்டாவின் மேலான திருத்தம் தொடர்பாக எங்களை ஒருத்தரால பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இதை ஏற்றுக்கொள்றதா இல்லையா என்றதை இங்க இருக்கிறவங்க கேட்டுட்டு அதின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மேலதிக பிரேரணையாக அதை சேர்த்து போட்டு அந்த நேரத்திலே அதை விவாதிக்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயம் வரைக்குள்ளே விவாதிச்சு கொண்டிருந்தா கூட்டத்தின் முதலாவது அறிக்கை திருத்த வேண்டியதே முடியல. உங்களை கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். இன்றைக்கு பிரேரணையாக கடைசி பிரேரணையாக இதை விவாதிக்கும். கடைசி பிரேரணை வரைக்கும் இதை நாங்கள் செய்வோம். இப்ப இங்க சொல்லப்பட்ட எதுவும் வர்த்தமானி அல்ல. இதுல இந்து விடுதிக்கு முன்னால் போடப்படுவது என்பது அன்றைக்கு அவர் சொன்ன கருத்து. இந்து விடுதிக்கு முன்னால் போடப்படுவது என்பது அதாவது இந்து விடுதிக்கு முன்னால சன நெரிசல்ல இருந்து கருத்து தான் நீங்க அவர் வந்து மாறி எழுதியிருக்கிறார். இந்து விடுதிக்கு முன்னால போடப்படுற வரியல் அகற்ற வேண்டும். நாங்க சொல்றது பருத்தித்துறை வீதியில பின்னுக்கு சமாதி கோயிலுக்கு நான் முடிக்கிறேன். கௌரவ முதல்வர் இந்த இதன்படி கூட்டத்துக்கான ஒரு நேரத்தை நீங்கள் கட்டாயமா அறிவிச்சு எல்லா உறுப்பினர்களோட அந்த ஆலயம் சார்ந்தவர்கள், வீதி அபிவிருத்தி சார்ந்தவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, மக்களையும் கூப்பிட்டு, தீர்ப்பாளரையும் கூப்பிட்டு முடிவெடுக்க அதுல எல்லாரும் நாங்கள் சரிபதியா விவாதிக்கலாம் நினைக்கிறோம். இதுல கடைசிய அந்த அதுல நான் வந்து குறித்த திருத்தங்களுடன் நிரந்தர வியாபாரிகளுக்கு வாய்ப்பளிப்பது என்று சொன்னது என்னன்னா அந்த குழுவில வருவதற்கு வாய்ப்பளிப்பது என்பது. அது நேரடியா வாய்ப்பளிப்பதற்கு அது புரியா இன்டர்பிரட் பண்ணப்படலாம். அந்த கூட்டத்திற்கான குழுவில் அவர்களுக்கு வாய்ப்பளிப்பது. லைவ் போய் கொண்டிருந்தது ஆசிட்ல கௌரவ முதல்வர்களுக்கு இந்த தீர்மானம் தொடர்பாக JSC 2025 எப்படி அங்கேயாவது போகுது சில நேரம் போன யாரையும் கொடுத்திருப்பார். அடிச்சு கேளுடா. கௌரவ முதல்வர்
தாங்கள் ஏதாவது எச்சரிக்கை காட்டி சங்கு குழப்பம் பட்னம் சரி சரி சபை குழப்பம் ஒரு மாதமா சபையில இருந்தாலும் அனுமதிக்கப்பட மாட்டேன். சபை நாங்கள் இப்படியான செயற்பாடு எந்த கட்சி சார்ந்த உறுப்பினர்களும் தயவு செய்து நீங்கள் அவருக்கு தன்னிலை வழங்குறதுக்கு முன்னம் அவர்கிட்ட தன்னிலை சார்ந்த விளக்கத்தை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதன் பிறகு ஒரு நடவடிக்கைக்கான தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னன்னு சொல்லி சொன்னா அது அவருடைய ஒரு விளக்கத்தை கேட்டுட்டு அது நடவடிக்கை தேவையில்லை. நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சபையில வந்து நான் சபையில அனுமதி என்ன ஒழுங்கான நடவடிக்கை அது உண்மையிலேயே அது பிழையாக அது கூட அலுவலகத்துல கூப்பிட்டு விசாரிச்சு கூட நீங்க கொடுக்கலாம்னு சபையில முடிவெடுத்தோட நீங்க வந்து அலுவலகத்துக்கு என்ன விடாதீங்க. நம்ம முதல்ல தண்ணி நீங்கள் சபை என்ன சொல்றீங்க? உறுப்பினர் இப்ப நீங்கள் முதலே சென்று போனும் இப்படி இதுல நீங்க தயவு செய்து இதொரு மக்கள் சபை இதை கேலி கூத்து ஆக்கணும். ஒருத்தனை பார்த்து செய்யக்கூடாதுன்னு முதலே சொல்லாதபடியா நீங்க புதுசா வந்தீங்க அப்படி நாங்கள் வந்து சாட உறுப்பினரே அப்படி சொல்லக்கூடாது. ஏற்கனவே உறுப்பினர்கள் சில பேர் சொன்னது போல இந்த சபையில நடவடிக்கை தொடர்பாக இது ஒரு முதல் சந்தர்ப்பம் என்பதால இனிமேல் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தி ஒரு சார்பாக ஒரு கட்சி சார்பாக இருக்கக்கூடாது. அனைவருடைய அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் அவர்களுடைய முறைகளை கேட்டுத்தான் நீங்க இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து வரணும். இது முதலாக நடைபெற்ற இனிமேல் இப்படியான நிகழ்வை யாரும் செய்ய முடியாத ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். உண்மையில் அவர் தெரிஞ்சு செய்தாரோ தெரியாமல் செய்தாரோ தெரியவில்லை. செய்வது நல்ல விடயம் என்று நினைத்துக் கொண்டதை செய்திருக்கிறார். செய்யக்கூடாது இந்த சபையில் நாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். கௌரவ உறுப்பினர்கள் வீட்டை இருந்து போடுங்களா கட்சிக்கு போகணும். சபையில வந்து லைவ் அவன் ஜெயிக்க
சும்மா போய் சொல்ல வேண்டாம். உறுப்பினர்களுடைய கௌரவம் மாண்பும் கட்டாட்சிகளும் பாதுகாக்கப்படும். இந்த விடயத்தில் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். கௌரவ உறுப்பினரும் இதில் பிரசனமாக இருக்கிறார். எனவே அவருடைய கருத்து மீது பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். அதோட ஏற்கனவே கௌரவ உறுப்பினர் ராஜகுமார் அவர்கள் குறிப்பிட்டு கலந்துரையாடி கொண்டிருக்கும் பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கௌரவ உறுப்பினர் உதயஸ்ரீ அவர்கள் நீர் என்ற வார்த்தை பிரயோகத்தை முன்வைத்தார். எனவே அதற்காகவும் இந்த சபையிலே அவர் தன்னுடைய மனவர்த்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீர் கதைக்க இயலாது, நீர் பேசாதே என்ற ஒரு வசனத்தை கௌரவ உறுப்பினர் உதயஸ்ரீ அவர்கள் பாதித்தார். எனவே எந்த பெரிய விவாதமாக இருந்தாலும் அவருடைய கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே அவரும் அதற்குரிய மனவர்த்தத்தை இந்த சபையிலே தெரியப்படுத்த வேண்டும். அதே போன்று கௌரவ உறுப்பினர் அவர்களுடைய கருத்துக்களும் பதிவு செய்யப்பட வேண்டும். அதன் பின்னர் சபை ஏகமனதாகவோ அல்லது வாக்கெடுப்பிலோ அவசான ஒழுங்காக நடவடிக்கை குரல்படமாக இருந்தால் இரண்டு விடயங்கள் கேட்டுவராக இருந்தால் தொடர்ச்சியாக கொண்டு ஒருமை முன்னிலையை குறிக்கிற சொல். நான் தமிழ் வந்து A-level வரைக்கும் நீ கண் என்று மாறினது என்னன்னு சொன்னால் அது ஒரு மரியாதை உரிமையாக போய்விட்டது. ஆனால் எங்களுடைய ஆதி தமிழ் நான் கலைச்சு கொண்டிருக்கிறேன். அவர் கௌரவ முதல்வருக்கு வந்து தன்னுடைய ஆட்சியுடைய தெரிவித்திருக்க வேண்டும் என்று அவர் முன்னுக்கு இருந்து திரும்பி என்ன பார்த்து சேலஞ்ச் பண்ணனால் நீர் நீங்களா இவன் பாவி சொல்லிட்டு பொதுவான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எங்களுடைய மற்றது பரிசீலிக்காம உங்களை சொல்ற விஷயம் என்னன்னா பச்சை வாணிக்கும்
கட்சி சார்ந்த ஒரு ஆள் பிரதிநிதியாக கூப்பிட்டீங்கன்னா உதவியா இருக்கும். கொடுப்பனவினை சபை நிதியிலிருந்து வழங்குவதாகவும் கௌரவ உறுப்பினர் பத்மநாபராசன் யோகித்ரி அவர்கள் முன்மொழிய கௌரவ உறுப்பினர் நேரா முகமது அப்துல்லா அவர்கள் வழிமுறைய சபை இறுகமனதாக ஏற்றுக்கொண்டது என்ற அந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைக்கு தீர்மானத்தில் அவருடைய சபை நிதியிலிருந்து இது வழங்குற என்ற விஷயம் தெளிவுபடுத்தப்படவில்லை. அதோட அந்த 3 பணியாளர்களை நியமிக்கிறது தொடர்பாக அன்றைய கூட்டத்தின் அஜெண்டா நிகழ்ச்சி நிரல்ல விரையில ஆனபடியால் அந்த தீர்மானத்துக்கு பின்னர் நாங்கள் இந்த கூட்டத்தின் பின்னர் ஆராய்ந்த போது இங்க முன்னுக்கு இருக்கிறது ஏறக்குறைய 1000 பணியாளர்கள் மாநகர சபையில பணியாற்றுவதாகவும் அவர்களுக்கான சம்பளத்தில 40% மாநகர சபை கொடுக்கணும்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி நிரல்ல முதலாவது தொகுப்பில இருக்குது. அவ்வாறு இருக்கும்போது 1000 பணியாளர்கள் ஏறக்குறைய 1000 பணியாளர்கள் இந்த மாநகர சபையில அந்த 3 உதவியாளர்களை நியமிப்பது என்பது ஒரு பொருத்தமற்ற விடயம் என்பதையும் அதை சபை நிதியிலிருந்து வழங்குவது என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிகிறது. பிரேரணையா கொண்டு வரையில முதல்வர் பிரேரணை கொண்டு வரையில முதல்வர் அறிவுறுத்தல நான் என்னுடைய இதுல நான் கதைக்கையில் தான் இந்த விஷயம் எனக்கு முதல்வருக்குரிய ஆளுநர் சம்பந்தமா கதைச்சு சம்பந்தமா பிரேரணை கொண்டு வரையில நான் முதல்வர் இந்த மற்ற உறுப்பினர்கள் விஷயங்களுக்கு இந்த விஷயம் எனக்குரிய ஆளுநர் தான் கேட்டேன் நான். ஆனா இது சம்பந்தமா சபையில ஒரு கதைச்சு நாங்கள் சபையின் அனுமதி எடுத்துட்டோம். சபையின் அனுமதி எடுத்ததுக்கு பிறகு சபை அனுமதி எடுத்து 6 மாதத்துக்கு தீர்மானம் எடுத்தா அந்த தீர்மானம் மாறா இந்த தீர்மானம் நீங்க கொண்டு வர முடியாது. நீங்க சபையில அவ்வளவு இருந்தீங்க. இது சம்பந்தமா இது ஒரு மாநகர கட்டளை சட்டத்தில் இருக்கு. இது சம்பந்தமா அந்த தீர்மானம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கடிதத்தை வந்து பிரதம செயலாளருக்கும் வடமான முதல்வர் அவர்களே சபை தீர்மானத்தை மாற்ற முடியாது. அவர்களுடைய ஆட்சேபம் இருந்தால் போகலாம் என்னுடைய என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சபைக்கான ஒரு அங்கீகாரங்கள் சபைக்கான ஒரு அதிகாரங்களை ஏனைய உறுப்பினர்கள் கூடியது உண்மையாக சபையில நடக்குவதை காட்டி கொடுக்கும் நடவடிக்கைகளாக இதுல தவிர்க்கப்பட வேண்டும். ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரத்தை விட்டு கொடுக்க காட்சி சார்ந்து தாங்களோட காழ்ப்புணர்ச்சி முதல்வருக்கு ஒரு ஆளணி தேவையில்லைன்றதுல குறியா நிற்கிறோம். தயவு செய்து கௌரவ முதல்வர் அவர்கள் பிழையாக விளங்கிக் கொள்ள வேண்டாம். இது தொடர்பாக நாங்கள் நீங்கள் முதல் இந்த கூட்டம் நடைபெற்ற போது நான் உண்மையில் அந்த சபையிலே எங்களுக்கு இது தொடர்பான அனுபவம் இல்லை. அது தொடர்பாக நீங்க திடீரென்று சொன்னபடியால் நாங்கள் அது தொடர்பாக எங்களை தயார்படுத்த முடியாத நிலைமையில் இது தொடர்பாக நாங்கள் வெளியில அறிஞ்ச பிறகுதான் இதுல சிக்கல் இருக்கின்ற விஷயத்தை முறைப்பாடாக பதிவு செய்துள்ளோம். எனவே இது தொடர்பாக நீங்கள் மேலதிகமாக எங்களை காழ்ப்புணர்ச்சி அவ்வாறான வசனங்கள் பாய்ப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மற்ற கட்சி சார்ந்தார்கள் ஆளுநி இது சார்ந்தா முதல்வர் ஆளுநருக்கு நாங்கள் 12 பேர் இருக்கிறோம் 13 பேர் இருக்கிறோம் என்று சொல்லல. முதல்வருக்கு கட்டாயம் ஆளுநி தேவை. ஒரு நாகரிகம் இல்லாமைக்கு இந்த மாநகர சபை இந்த நடைமுறை தெரியாம ஒரு ஏற்கனவே இருந்த அவர்கள் முதல்வர் அதை கேட்க நீங்கள் எதிர்காலம் அப்ப மாநகரத்தின் முதல்வருக்கு ஆளுநி இதுக்கு முதல் இருந்த ஆளுநர்கள் 5 பேர் 7 பேர் இருந்தவர். இந்த தலைமுறையில சொன்னா 1000 பேருக்கு மக்களின் வரி 40% கொடுக்குறோம். இந்த தலைமுறையிலே நான் சொன்ன விஷயம் அந்த கதையில ஒன்றுதான் நான் கேட்டது. எனக்கு 5 பேரும் வேண்டாம் அவங்கள வேணும்னா 3 பேர் பிரதியோக ஒரு ஊழியர்கள் என்ன நான் கேட்டு சபையில அனுமதி தந்தேன். அந்த அனுமதியை நீங்க ஆட்சியம் தெரிவிக்கிறாங்க. அது சம்பந்தமா கடந்த யோசியமா முதல்வருக்கு கட்டாயம் நீங்க சொன்னீங்க ஆழமான கருத்து சொன்னவர் அவர் ஆளுநரோட அவருடைய தேவையெல்லாம் வெளிநாட்டில் மணி 9 மணி சேவை செய்யணும் தான் நிற்கிறீங்க.
அந்த நேரம் நிர்வாக உத்தியோகர்கள் வந்து என்னோட அனுப்பினாங்க. அது சம்பந்தமாக கட்டாயம் புதிய தேர்தல் நான் எடுத்தது. அப்ப இந்த சம்பந்தமாக நீங்கள் விவாதிக்கிறீங்க. கூட்டறிக்கை ஒரு முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சு விஷயம் வந்து 3 பேரை கொடுக்குற விவாதத்தில் ஆனால் சபை கொடுக்க முடியாது அதுதான் காரணப்பட்டு தவறுதலாக அந்த இடம்பெற்ற சம்பவம் அவசர அவசரமாக அதாவது இப்ப நாங்க இருக்கிற ஆட்சி என்பது தெரியும் அரசாங்கத்தினுடைய ஆட்சி, அதாவது ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சி தான் போய்கொண்டிருக்கிறது. இதே கடந்த முறை இருந்த ஆட்சி ராஜபக்ச என்ற கொலையாளிகள் ஆட்சி இப்போது வந்து சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் சபை நிதியிலிருந்து கொடுக்க முடியாது. இப்ப நீங்க அனைவருக்குமே மாற்றி கருத்து மக்களால் பிரேரிக்கப்பட்டு வந்தாங்க. நாங்க அலுவலகத்தில் இருக்கின்ற ஒரு ஊடகங்களால நிறைய பிரச்சனைகள் வழியில வந்து அவர் இங்க மட்டும் வேலை செய்ய வேண்டும். ஒரு ஊடக வேளாளராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் இன்று வரைக்கும் பேப்பர் எழுதி கொண்டிருக்கார். ஒரு நாள் அதை வச்சிருக்கீங்க. அதனால் எனக்கு தேவையான ஒரு ஊடகவியல் ஊடகவியல் நண்பரை பற்றி நான் இந்த தேவையை கூப்பிட்டு இந்த தேவையில நீங்க நிரந்தரமாக அவர் கூட உள்ள விஷயம் முட்டுக்கடை ஓடப்பட்டது. இந்த கௌரவ உறுப்பினர் உங்களை சந்திக்க வருகின்ற அடுத்த தனிப்பட்ட விஷயம் அதுல யாரும் தலையிடாது. அதை நான் உங்களுடைய ஆட்சியை பதிவு செய்யலாம். ஒரு தரம் அறிக்கையில விடாது நீங்கள் செயலாளர் அறிக்கையில விட சொல்லி எந்த சட்டம் இல்லை.
அனுமதித்த அனைத்து உறுப்பினர்களும் நீதிமன்றத்துக்கு பாஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அந்த கடப்பாட்டில் இருந்து நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த முடிவுக்கு வர்றதுனால இந்த கடந்த எங்களுக்கு எல்லாம் மனிதராஜ அந்த கதையெல்லாம் தேவையில்லை. இப்போ உண்மையில ஆட்சியில ஊழல்கிட்ட இது நடக்குது, அது ஓகே. ஆனா அந்த ஊழலுக்கு இந்த மாநகரத்துடைய இந்த ஒரு மேயருக்கும் இருக்கிற 3 ஆளுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றுக்கும் ஒன்று முடிவு இல்லாம என்ன சம்பந்தம்? என்ன முடிச்சு போறீங்க? மக்களுக்கு சேவை செய்ய யாழ் மாநகர சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் யாழ் மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராசா தலைமையில் யாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் இடம்பெற்றது.